கிறிஸ்தியஸுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய 2ஆம் பாகத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இந்த 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்ஜெக்டினுடைய தலைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயத்தம் பண்ணும் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இது ஆக்சுவலாக இது ஒரு வசனம், அதான் இப்போ நமக்கு தலைப்பாக இருந்தது. ஆங்கிலத்தில் இதுக்கு த டே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த டே ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பாடம் கடந்த வாரத்தில் பார்த்தது ஒரு 2 நிமிஷம் ஞாபகப்படுத்திக்கலாம். மறுபடியும் 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிச்சாச்சா இல்லையா? ஆரம்பிச்சாச்சு. அது எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா கடந்த வாரத்தில் தெளிவாக வசனங்களோடு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளையும் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற நிலைமைகள் எல்லாம் வேத வசனத்தோட நம்ம கொஞ்சம் பொருத்தாம பார்த்தோம்னா கட்டாயமா என்ன சொல்லிடலாம்னா 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லலாம் இல்லையா? அதை பொருத்தி பார்த்தோம்னா வசனங்கள் கிளியரா இருக்கும்போது அது நமக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு உறுதி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் 1000 சந்தேகம் இருக்குது, நமக்கு இருக்குதானே? இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு பல வகையான கோணத்தில் பல வகையான எவிடன்ஸ் நமக்கு வேணும். போன வாரமே பார்த்தோம் இல்லையா? இப்போ தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை அவர் புரிய வைக்கிறதுக்கு அவர் தீர்க்க தரிசனங்களாகவும் நிழலும் பொருளாகவும் நேரடியான சில வசனங்களாகவும் அவர் கொடுத்துருக்கார். போன வாரம் அதோடைய சாம்பிள் தான் பார்த்தோம் இல்லையா? இந்த வாரத்தில் இப்போ ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு, அதாவது அந்த காலப்பகுதிக்குள்ள நம்ம வந்தாச்சுங்கிறதான் வசனம் சொல்லுது. அப்போ கிறிஸ்துவும் வந்தாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பல கோணத்துல நம்ம சில காரியங்களை பார்த்துருக்கோம். ஆனா அவர் எந்த அடிப்படையான ஒரு தீர்க்க தரிசனத்தை பேஸ் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போற பாடம். இதுல 2 பாகம் இருக்கு. இதனுடைய முதல் பாகம் ஓரளவுக்கு நமக்கு விளங்கும், 2ஆம் பாகம் ஓரளவுக்கு விளங்காது. சரிங்களா? அது விளங்க வேண்டிய அவசியமும் இல்லை. மறுபடியும் திருப்பும் வேற ஒரு சப்ஜெக்ட்ல அதை திருப்பும் அதை நம்ம பார்க்கலாம். பட் இப்போ அதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம், வேற வெளியில். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அதோட பிணைஞ்ச 2 பாகம் இணைந்த ஒரு விஷயம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னாலே இங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு ஏற்கனவே சொன்னாலே நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லயே நம்முடைய வேதமானவர் சபையிலேயே ஒரு சில சகோதரர்கள் இதை விசுவாசிக்கிறதுக்கு அவங்களால முடியறதில்லை. காரணம், அவங்க சொல்லக்கூடிய சில விளக்கங்கள், சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு நியாயமான பதில் கூட இருக்கு. ஆனால் அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேருதாங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சினாலே வசனம் சொல்லுது கிறிஸ்துவும் அவருடைய சபையும் சேர்ந்து பண்றதுதான் 1000 ஆண்டு அரசாட்சின்னு வசனம் சொல்றதாக நமக்கு பார்க்கணும். அப்படின்னா சபையை இன்னும் என்ன ஆகல, சபையை இன்னும் முடியல. அப்புறம் முடியாத போது எப்படி 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கும்? இந்த கேள்வி உங்க மனசுல ஏற்கனவே இருந்துதா பாருங்க, இருக்கு. சபையே இன்னும் முடியல. அப்போ சபை முடியாம எப்படி 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்கும்? அந்த கேள்வி இருக்கு. அதுக்கு போன வாரமே ஒரு முக்கியமான பதில நம்ம வசனத்திலே பார்த்துட்டோம். 1000 ஆண்டு அரசாட்சிங்கிற ஃபுல் 1000 இயர்ஸ் யாருக்கு மட்டும்தான்? பைபிள் போன வாரம் பார்த்த முடியாது. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு தான் தேவன் கொடுத்திருக்கார்? கிறிஸ்துவுக்கு. அப்போ 1000 ஆண்டு அரசாட்சி டோட்டல் 1000 இயர்ஸ் யாருக்கு மட்டும்தான்? கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அப்படின்னா இப்ப கிறிஸ்து வந்துதான் இப்ப என்ன செய்யறாரு? இந்த அறுவடையே பண்றாரு. அப்போ கிறிஸ்து வந்துதான் அறுவடை பண்ணி அவருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கும் போது இவர்களுக்கு டோட்டல் 1000 இயர்ஸ் வருமா? வராது. அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள இவங்களுக்கு அதுக்குரிய பங்கு என்ன செய்யறாரு? அவர் கொடுக்கிறாருங்கிறதா அங்க சத்தியம். அதுக்கு இப்ப நிறைய விளக்கங்கள் பார்ப்போம். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிறிஸ்து இப்போ என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு, அது எப்படி பண்றாரு அப்படிங்கிறத குறித்து பார்க்கும்போது முதல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே வந்துட்டார் இல்லையா?
வந்துட்டா இப்போ இந்த உலகத்துக்கு யார் கடவுள்? இப்போ 2ஆம் உலகம் படிக்கணும் இல்லையா? இப்போ 2ஆம் உலகத்துக்கு யார் தலைவர் அல்லது கடவுள்? சாத்தான். இப்போ இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார். இப்போ இங்க சாத்தான் பெரியவரா கிறிஸ்து பெரியவரா? இப்போ நாமளே சொல்லலாம் கிறிஸ்து பெரியவர். அப்படியே இங்க சாத்தான் இல்லையா? கிறிஸ்து உள்ள வந்தோடனே சாத்தான் இருக்கானா இல்லையா? இருக்கா. அப்போ உள்ள வந்தோடனே முதல்ல ஆண்டவர் செய்ய வேண்டியது என்னன்னா, இவனால தான் இங்க பிரச்சனை இல்லையா? அப்ப இவனுடைய காரியங்களை தான் முதல்ல என்ன செய்யணும்? வெளியே தள்ளணும். இப்ப சாத்தான் வந்து டைரக்டா இந்த பூமியில எந்த அரசாட்சியும் பண்றது இல்லை. அவனுக்கென்று சில டிவைஸ் இருக்குது, புரியுதுல்ல? அது என்னங்கிறது இப்ப பார்க்க போறோம். அவன் அதை பேஸ் பண்ணி தான் பண்றான். டைரக்டா நம்மளை பார்த்து ஒவ்வொருத்தரையா பார்த்து பண்றது இல்லை. அவன் எல்லா ஐடியாஸ், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத சில நம்முடைய அந்த கேரக்டர், உள்ளுணர்வு எல்லாத்தையும் அவன் பயன்படுத்தி ஜனங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வச்சிருக்கான். இப்போ கிறிஸ்து வந்த உடனே முதல்ல இதைத்தான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் வெளியெடுக்கணும் இல்லையா? அப்போ அந்த ஒரு சாத்தானுடைய கிரியைகள் வெளியே போகணும். இப்போ இதை விசுவாசியாதவர்களுடைய இன்னொரு கேள்வியும் கூட அதுதான். என்ன கேள்வினா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாருனாலே அப்ப சாத்தான் இங்க இருக்க கூடாது. அப்ப இருக்கானா இல்லையா? அப்படின்னா இன்னைக்கும் சாத்தானுடைய கிரிகள் கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா 1000 ஆண்டு அரசாட்சி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லலாமா? இது ஒரு கேள்வி. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தை எப்படி அவர் வந்து செய்யறார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சில வசனங்கள்ல பார்த்துட்டோம்னாலே ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். ஓ, இதுதான் 1000 ஆண்டு அரசாட்சியுடைய கான்செப்ட், கருத்து. இப்படிதான் அவருடைய ராஜ்ய பாரத்தில் இப்படிதான் செய்யறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இதை சொல்றதுக்கு இப்ப நம்ம வேத வாக்கியங்கள்ல இப்ப நம்ம போக போறது ஒரு இன்டீரியரான ஒரு தீர்க்க தரிசனம். அந்த புஸ்தகத்தை, ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வெளியே எடுக்க போறோம். அந்த புஸ்தகத்தை கட்டாயமா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பைபிள் இருக்கிற புஸ்தகம் அந்த மாதிரி ஏதாவது புஸ்தகம் என்ன சொல்லுங்க, நம்ம படிச்சே இருக்க மாட்டோம். அந்த ஏரியாவுக்கே போயிருக்க மாட்டோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம அதிகமா போற பகுதி எது? சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி. அது அப்புறம் அந்த 5 ஆகமங்கள், அது ஏதாவது சண்டை கிளாஸ் சொல்லி கொடுக்குறதோட சரி. அப்புறம் சில தீர்க்க தரிசனங்களுக்குள்ள அதெல்லாம் உலக கிறிஸ்தவ மண்டலம் இதை தொடரதே கிடையாது. இப்போ நம்ம தான் அந்த தீர்க்க தரிசனங்களை எடுத்து பார்க்கணும். சில பேர் சில வசனங்களை மட்டும் அப்படி தொட்டுக்குவாங்க, அவ்வளோதான். அதாவது சாதகமாக இருக்கும். ஏசாயா எழுதியிருப்பார் எங்கேயாவது ஒருத்தர். எப்படி என்ன எழுதியிருப்பாருன்னா, தேவன் நமக்கு பகல்ல இரவிலே நிலவாகிலும் பகல்ல வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். அதை மட்டும் எடுத்துருவோம் கையில். எடுத்தது நமக்கு என்ன பண்ணிக்குவோம்? யூஸ் பண்ணிக்குவோம். இப்படித்தான் சில தீர்க்க தரிசனங்களை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் தீர்க்க தரிசனங்களுக்கு என்று நிறைய பேசிக் இருக்கு. அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம், பின்னாடி ஒன்றா பார்க்க போகிறோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற புஸ்தகம் நாம் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் அதில் தான் இப்போ இந்த வசனத்தை, அதாவது இந்த தலைப்பே அந்த புஸ்தகத்தில் தான் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் ஏற்கனவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்போது, கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சமும் அங்க கொஞ்சம். ஏன் எல்லா பக்கம் எங்க வேணாலும் வச்சிருப்பாரு. நமக்கு சாதகமான ஏரியாவில் மட்டும் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி எடுத்தோம்னால அது சுயநலம் தான். அதுக்காக அது எந்த விதத்திலும் நமக்கு பிரயோஜனம் ஆக போறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் வந்து ஒரு இன்டீரியரான ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ள போறோம். அவ்வளோ சீக்கிரம் அது புரியறதுக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதான். சரிங்களா? புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உள்ளுக்குள்ள சில நுணுக்கங்கள், ராஜ்யத்துக்குரிய சில நுணுக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் இப்போ வெளியே எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அது எந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லி யாராவது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியே பழைய பாட்டுக்குள்ள போய் பாருங்க. உன்னத பாட்டு கூட நம்ம சில வசனங்கள் படிக்கும். நெகேமியாவும் பிரசங்கி, அதாவது நம்ம ஜபம் சப்ஜெக்ட் கூட அதை பார்த்தோம். நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம், மீகா அந்த புஸ்தகத்துக்கு பிறகு வரும் இல்லையா? சோ இந்த நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கடைசி காலத்துல நடக்க போற ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை ரொம்ப முற்றிலும் அடையாள பாஷையில தேவன் ஒரு தீர்க்க தரிசி மூலம் பேசுறாங்க. இதை ஜஸ்ட் படிக்கலாம், அதுக்கப்புறம் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு கடைசி கால சபையின் மத்தியில் வரப்போகும், அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்படி வர்ற ஒரு சூழ்நிலையில நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அவர் சொல்ற தீர்க்க தரிசனம் தான் பாருங்க. இப்ப நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன்
உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், பலியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இது நல்லா கவனிங்க. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். இது சும்மா படிச்சோம்னா ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியா பிடிச்சுக்கோ, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஸோ நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கா. அந்த பவுண்டரியை சொல்றா, நீ கரெக்டா அந்த பவுண்டரியை நீ காவல் பண்ணு. அடுத்த வசனம் பாருங்க, 2ஆம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும். கொஞ்சம் லிங்க் வர மாதிரி தெரியும், பட் ஃபுல்லா புரியாது. ஆனா சொல்றாரு பாருங்க, வெறுமையாக்குறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டா கூட கர்த்தர் யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலுடைய மகிமையும் என்ன செய்வாங்க, திரும்பி வர பண்ணுவார். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர, அவ்வளவுதான். இது ஏன் இந்த வசனத்தை இப்ப நம்ம எடுக்க வேண்டியதா இருக்குன்னா, இதுக்கு அடுத்த வசனம் தான் இப்ப நமக்கு தேவையான வசனம், நம்முடைய தலைப்புக்குரிய வசனம். இப்போ நாகும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். நல்லா கவனிங்க. ஒரு பர்டிகுலரா ஒரு மனுஷனை பத்தி இங்க பேசுறார். அவனுடைய அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவனுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் என்னவோ மாறும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, சிதறடிக்கிற வரான், உங்க அரணையெல்லாம் காவல் பண்ணிக்கங்க, நீங்க சிதறிடுவீங்க, ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப முக்கியமா பார்த்துங்க, திராட்சை கொடியை கெடுத்து போட்டா கூட தேவன் திருப்பி கொண்டு வந்துருவார். பட் முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, அவனுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம், அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே. இதுதான் அந்த தலைப்பு. இங்கிலீஷ்ல த டே ஆஃப் பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படும். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கற்கங்களை உடையதா இருக்கும், ஈட்டிகள் குலுங்கும். இப்படி எல்லாம் சில வசனங்கள் வரும். இப்போ இந்த 3 வசனத்தையும் நம்ம கன்சால்டேட் பண்ணா ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் நமக்கு விளங்கும். என்ன விளங்குதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, கடைசி கால சபையை பார்த்து தான் சொல்றார், நீ பாருங்க சிதறடிக்கிறவன் வந்துருவான், அரணை காத்துக்குங்க, எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவன் அப்படிங்கிற வார்த்தை சொல்றான். அவனுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் இரத்தமயமாகும், அவனுடைய யுத்த வீரர் எல்லாம் ரத்தாம்பரம் தரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் ஒரு நாள் ஒன்று வருது. அந்த ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கற்கங்களை உடையதா இருக்கும், ஈட்டிகள் எல்லாம் கொடுக்கும். ஈட்டிகள்னா பெரிய பெரிய மரங்களை பற்றி சொல்றோம், ஈட்டி மரம் சொல்றாரு. ஸோ இது என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ஆனால் இதுக்கு நமக்கு தேவையான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார்? Who is அந்த அவன்? யாரா இருக்கும்? அவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இது யாரை பத்தி சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்குதா? யோசனை வருதா? யாரை பத்தி? சாத்தானை பத்தி சொல்லியிருப்பாங்களோ? பரவாயில்ல, ஒரு யூகம் தான், இன்னும் தவறு இல்லை. சாத்தானை குறித்து ஒரு வேளை ஏன்னா அப்ப இந்த இடத்துல அவன் வேற சொல்லியிருக்குதே. அப்ப அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே அப்படின்னா இப்ப சாத்தான் ஏதோ ஒரு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தமா? அவனுக்கு ஒரு யுத்த வீரர் இருக்கிறாங்க, அவங்க கையில ஒரு கேடகம் இருக்கு. அந்த கேடகம் என்னவா மாறுதான்? ரத்தமா மாறும். யுத்த வீரர் ரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப இந்த அவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க மட்டும்தான் இப்ப அடுத்ததுக்குள்ள நம்ம போகவே முடியும் இல்லையா? சரி, இந்த அவன் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவன்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன்கிற வார்த்தை டிரான்ஸ்லேஷனில் வந்தது, அவ்வளோதான். சரிங்களா? அது யாருக்கு எதுக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு தெரியாது, டிரான்ஸ்லேட் பண்ணவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது அவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே அந்த அவனை குறித்து என்ன பண்ணியிருக்கணும், நம்ம பேசிட்டு வந்துட்டு பாருங்க அவன் இப்படி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? இந்த இடத்துல அவனுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குன்னா, அப்போ அந்த அவன் அப்படிங்கிறவங்க குறித்து இதுக்கு முன்னாடி எங்கே என்ன இருக்கணும் சொல்லியிருக்கணும்.
யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனால தான் 2ஆம் அதிகாரம் நல்லா உற்று கவனிங்கன்னு சொன்னேன். இது வந்து 1ஆம் அதிகாரத்துடைய கண்டினியூஷன் தான் 2ஆம் அதிகாரம். அந்த 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் பாருங்க, அங்கதான் அந்த அவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. பாருங்க, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் எங்க வருதா? மலைகளின் மேல வருது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை. இப்ப வந்து யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னா, யூதாவே. நல்லா கவனிங்க, யூதாவுக்கு ஒரு அட்ரஸ் பண்றாரு. யூதாவே, உன் பண்டிகைகளை நீ ஆசரி, உன் பொருத்தனைகள் எல்லாம் நீ செலுத்திரு. அப்ப பொருத்தனை யார் பண்ணிருக்கிறது? அப்ப நம்ம பண்ணலையா? பொருத்தனை பண்றது என்ன அர்த்தம்? தேவனோட உடன்படிக்கை பண்ணிருக்கணும் இல்லையா? இதுதான் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். உன் பொருத்தனைகளை நீ செலுத்திரு, சீக்கிரம் முடிச்சுரு சொல்ற. இது யாரை பார்த்து சொல்லப்பட்ட வசனம்னா, பாருங்க, மேலேயே சொல்லியிருக்கு, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேலே வருது. சரிங்களா? இது பெரிய ஒரு விளக்கம் நமக்கு வேணும். இப்போ சுவிசேஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்ல செய்தி. சுவிசேஷம்னா நல்ல செய்தி. அப்படின்னா சுவிசேஷகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நல்ல செய்தியை கொடுக்கிறவர் இல்லையா? அப்படின்னா இந்த பூமியில நல்ல செய்தியை கொண்டு வந்தவர் யார் தான்? கிறிஸ்து தான். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையா? நல்ல செய்தியை ஆண்டவர் முதல் வருகையிலேயே கொண்டு வந்துட்டார். நான் உலகத்தின் பாவத்தை சுமந்துருவேன் இல்லையா? ஆனா இந்த கடைசி காலத்துல அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது நம்ம படிக்கிறோம் இல்லையா, மலைனாலே எதைத்தான் குறிக்குது? அவருடைய ராஜ்யத்தை குறிக்கும். இதைத்தான் ஏசாயால படிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில. பர்வதங்கள் அப்படின்னாலே என்ன, எதை குறிக்குதுன்னா, ஒன்னா சாத்தானுடைய ராஜ்யத்தை குறிக்கணும், இல்லைன்னா கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறிக்கணும். பர்வதங்கள் எல்லாம் அதிர்ந்ததுன்னு படிக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற ராஜ்யம் எல்லாம் பயங்கரமா அதிருது அப்படின்னு அர்த்தம். அசையாத ஒரு பர்வதம்னாலே அது கிறிஸ்துவுடைய ராஜ்யம். இப்போ கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலே இங்க யார் இருக்கிறதுன்னு சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷகனுடைய கால் இங்க நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படின்னா கால் யாரு? கால் அவருடைய பாத அங்கங்கள். ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாத அங்கங்கள் இப்ப அந்த ராஜ்யத்திற்கு மேல நிக்குது. சரிங்களா? அதைத்தான் சொல்றார். இப்ப சொல்றார், யூதாவே சீக்கிரம் உன் பண்டிகை ஆசரி. பண்டிகைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பண்டிகைகள் பத்தி பட்சமா இல்லையா? பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது எல்லாம் ஒன்னா கூடுறது தான் இல்லையா? அவங்க எல்லாம் வேற மாதிரி போயிட்டாங்க. இப்ப நம்ம பண்டிகை ஆசரின்னா திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டுமா? தினந்தோறும். ஆக்சுவலா தினந்தோறும் ஒன்னா கூட இப்ப தேவனுடைய பிள்ளைகள். யூதாவே உன் பண்டிகை ஆசரி, உன் பொருத்தனைகளை சேர்த்து. ஏன்னா துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். கிளியரா வசனம். அப்ப ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே இப்ப இங்கதான் துஷ்டன் யாரு? இங்க சாத்தான். இப்போ அதுக்காக 2வது வரக்கூடிய அதிகாரத்துல அவனுடைய பராக்கிரமசாலியுடைய கேடகம் அப்படிங்கிறது இங்க பாருங்க. கிறிஸ்து அவரை பத்தி சொல்லியிருக்கு, கீழே சாத்தானை பத்தி சொல்லியிருக்கு. இப்போ அந்த ஆயத்தம் பண்ணும் நாள் அப்படிங்கிறது அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள் சொல்லப்பட்டிருக்கு. சாத்தானுக்கு வருமா? இயேசு கிறிஸ்துவுக்கு வருமா? யாருக்கு வரும்? சாத்தான் ஏற்கனவே புல் 6000 வருஷம் ட்ரைனிங் இருக்கிற, அவன் ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு தான் இருக்குது. அதனாலதான் பின்னாடி கிறிஸ்துவ தான் அந்த அவனுடைய பராக்கிரம சாலியுடைய கேடகம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல அவருடைய கடைசி கால பாத அங்கங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு மேல நடக்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அதனாலதான் இதை வந்து தெளிவா நம்ம இதை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா துஷ்டன் இன்னும் இங்க இருக்கான். இவன் சங்கரிக்கிறதுக்கு இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த துஷ்டனை சங்கரிக்கிறார் அப்படிங்கிறதா இப்ப அடுத்த ஸ்டெப் போறோம். துஷ்டனை சங்கரிக்கிறதுனா இப்ப சாத்தானை ஒழிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல, அவன் செத்து போறதுன்னு அர்த்தம் அல்ல. நம்ம இன்னும் சில வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தானை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அழிக்கிறாரா, கட்டி வைக்கிறாரா? நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா? கட்டி வைக்கிறாருன்னு தான் இருக்கு. இப்ப நம்ம சாத்தான கட்டுறதுன்னா என்னங்கிறது அடுத்த வரக்கூடிய வாரங்கள் நம்ம பார்க்கணும். கட்டுறதுன்னா என்ன? உடனே வந்தோடனே டக்குன்னு இறுக்கி கட்டிடுறாரா, இல்ல எப்படி அவர் அது கட்டுறதுன்னா புரியுதா? சாத்தான் என்ன ஒரு சரீரத்தில் இருக்கா, அப்ப அவனை கட்ட முடியுமா? சாதாரண ஒரு நிலைமையில் இருந்தா கட்டலாம் இல்லையா? அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவனை கட்டுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெரிய சங்கிலி எடுத்துட்டு வர்றாருன்ற வசனம். சங்கிலி எடுத்துட்டு வந்து அவனை 1000 வருஷம் அளவும் கட்டி அப்படிங்கிற வசனம் எல்லாம் இருக்கு. டீட்டெயிலா உள்ள நம்ம போகலாம், அப்பதான் ரொம்ப ஈஸியா நமக்கு புரியும். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உள்ள வர்றார். உள்ள வந்தோடனே சாத்தானுடைய கிரியைகள் இருக்கு. அவன் இந்த பூமியில என்ன பண்ணிருக்கான்னா பறந்து விரிந்து எல்லா ஜனங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வச்சிருக்கான். என்னென்னவெல்லாம் ஜனங்களுக்கு வேணுமோ அத்தனையும் என்ன பண்ணிருக்கான், கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, ஜனங்களுடைய அவேர்னஸ் எப்படி வந்துருச்சு பாருங்க. நம்ம பார்த்துருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே பார்க்கும்போது அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீ கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் அரசாட்சிக்கு வர்றது அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அமெரிக்காவிலேயே சொல்றாங்க இவங்க வரக்கூடாது, தமிழ்நாட்டிலையும் வரக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. வர்றவங்களை பத்தி அவங்களுக்கு இப்ப முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் யார் வரணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றதுக்குள்ள என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னா, வர வேண்டிய யாருமே இங்க இருக்க மாட்டான். அப்பதான் அதுக்கு மேல தேவனுடைய விஷயத்தை ஒன்று எதிர்பார்ப்போம். இதெல்லாம் கிறிஸ்து வந்து இப்போ பர்ஃபெக்டா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய சாத்தானுடைய ஆளுகைகளை அவர் எப்படி வந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கென்று ஒரு நியாயப்பிரமாணங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை வந்து அவர் பயன்படுத்துறார். எப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதியில நாம இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி கிட்ட இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து அவர் பேசும்போது வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்லா கவனிக்கலாம். பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். இப்ப தேவன் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன ஒரு வசனம். இது எரேமியா எழுதுறார். இதுல 2 பாகம் கவனிக்கலாம். பார், கவனிக்க, பிடுங்கவும், இடிக்கவும், நல்லா கவனிக்கலாம், அழிக்கவும், கவிழ்க்கவும். இந்த 4 ஒரே மாதிரி இருக்குல்ல? பிடுங்குதல், இடித்தல், அழித்தல், கவிழ்த்தல். இது 4மே என்ன தோணுது? இதை பார்க்கணும். இது என்ன தெரியுங்களா? அழிவுக்குரிய ஒரு பாகம், டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். சரியா? இதுதான் தேவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது பாருங்க, கட்டவும், நாட்டவும். இது என்ன ப்ராசஸ்? இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். கன்ஸ்ட்ரக்ஷன், புரியுதுங்களா? தேவன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த ராஜ்யத்தை அவருக்கென்று அவர் கையில் எடுக்கும் போது உள்ள வந்தோடனே அவர் செய்யக்கூடிய பகுதி தான் இது. பிடுங்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது, கவிழ்க்கிறது. அப்புறம் அதே சமயத்துல கட்டுறது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இயேசு கிறிஸ்து வந்தார், வந்து எதை பிடுங்கினார், எதை இடிச்சார், எதை அழிச்சார், எதை கவிழ்த்தார், எதை கட்டினார், எதை நாட்டினார். அப்ப அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஒரே நாள்ல திடீர்னு வரக்கூடிய விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து உள்ள வந்து, அதனால தான் அடுத்த வசனம் பாரு, உன்னை நான் இன்றைய தினம், the day of preparation, அதுதான் அதுக்கு பேரு, ஆயத்தம் பண்ணும் நாள். ராஜ்யத்தை உலக ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு பாகத்துல அதுதான் முதல் பாகம். நம்ம ஏற்கனவே பார்த்த முடியாது, மப்பும் அந்தாரமான நாள். அது 2 விளக்கம் பார்த்தோம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், பெரிதும் பிரகாசமான நாள். 2மே ஒரே நாள் தான். முதல் பாகம் பயங்கரமா இருக்கும், 2ஆம் பாகம் பிரகாசமா, பயங்கர வெளிச்சமா. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறது முதல் பாகத்துக்குள்ள வந்து இப்போ எந்த ஒரு வேலையை அவர் செய்துட்டு இருக்காருன்னா, டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். இந்த பூமியில் இருக்கிற நிறைய விஷயங்களை
இதே வசனத்தை இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எரேமியா 31:28 அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக தேவனே சொல்றா பாருங்க, நான் பிடுங்கவும் இடிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையா இருந்தனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேர்ல ஜாக்கிரதையா. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே இப்போ அந்த 4 ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 பார்த்த உடனே நமக்கு ஏதாவது தோணுதா? பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும், இந்த 4 அப்படின்னு உடனே நமக்கு என்ன தோணணும் சொல்லுங்க? 4 காற்று. ஓகே, 4 காற்று ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் இந்த பூமியில இருக்கக்கூடிய 4 அமைப்புகள். புரியுதுங்களா? இந்த 4 அமைப்புகள் என்கிற அமைப்புக்கு பேஸ் பண்ணி தான் சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். டைரக்டா அவன் ஜனங்களை அவன் பார்க்கறது இல்ல. இந்த 4 அமைப்பை அவன் ஏற்படுத்தியாச்சு. அந்த 4 அமைப்புக்குள் இருந்து இவன் என்ன செய்யறான்னா இந்த ஜனங்களை ஆட்டி வச்சுட்டு இருக்கான். அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இந்த 4லையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார்னா யாரு வந்து கட்டி வச்ச மாதிரி இருக்கும்? சாத்தான கட்டி வச்ச மாதிரி இல்லையா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இயேசு கிறிஸ்து வந்த உடனே எதை பிடுங்கினார்? பிடுங்கிட்டாரா? இப்ப நமக்கே நல்லா புரியுதுல. ராஜாக்கள் கையில் இருந்து என்ன பண்ணிட்டா இருப்போம்? புரியுது. அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? புடுங்கிட்டார். எப்படி புடுங்கிட்டார்னா இயேசு கிறிஸ்து டைரக்டா வந்து சதாம் ஹுசேன் அடிச்சாரா? சதாம் ஹுசேன் அவரே அடிச்சார். யார் அடிச்சது? அவங்க ஜனங்களே. அப்ப சாத்தான் வந்து இப்ப தேவன் எவ்வளவு அழகா பண்றாருன்னா, முதல் 1000 வருஷத்துல எப்படி ஆதாம் ஏவாளை தேவனுக்கு விரோதமா திருப்பினா பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாருன்னா அவனுக்கு விரோதமாகவே அவன் ஜனங்களை இப்ப திருப்புறார். இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். புரியுது? அவனுக்கு விரோதமா யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதம். இப்ப கலகம் ஆரம்பிச்சாச்சா இல்லையா? இது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு அரசியல் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது யார் இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நேரடியான கண்காணிப்புல நடக்கிற விஷயம். ஏன்னா அப்படி வந்தா தான் இந்த உலகத்துக்கு என்ன வரும்? ஒரு முடிவு வரும். சோ ஏற்கனவே ராஜாக்கள் கிட்ட இருந்து அவர் என்ன பண்ணிட்டார்? ராஜ்யத்தை பிடிங்கிட்டார். இப்போ தலைவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ புடுங்க போறாங்க. அதனாலதான் சொன்னேன், மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு பாருங்க. அமெரிக்காவிலும் தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கு. அமெரிக்காவிலையும் வேண்டாங்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் வேண்டாம் தான் சொல்றாங்க. யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிறத பர்டிகுலரா இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த அவேர்னஸ் எல்லாம், இந்த அறிவு பெருக்கம் இதெல்லாம் இப்பதான் அதிகமா வந்திருக்கு. இதுக்கு நம்ம வசனமும் தெரியும். நம்முடைய வலது வாசத்தில் இருக்கிற ஆண்டவர் கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அப்புறம் பின்னாடி வசனம் தெரியும், தேசத்தின் மேல் தலைவராக இருக்கிறவர்கள் எல்லாம் நொறுக்கிறவர். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு தலைவர் கூட இந்த பூமியில் இருக்க மாட்டான். இன்னைக்கு தலைவர் அலையலாம், ஒரு தலைவர் கூட இருக்க மாட்டாங்க. அது பைபிள் வசனம் இருக்கு. அப்படின்னா இப்போ பிடிக்கிட்டார். இது எதுல வரும்? 4 அமைப்புகள் எதுல வரும்? அரசியல். சரிங்களா? இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் கஷ்டம். ரைட். அடுத்தது இடிச்சார். எதை இடிச்சாருன்னு பார்ப்போம். அப்படின்னா இடிக்கிறதுனா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறத இடிச்சு போடுறது இல்லையா? ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த உடனே அவர் ஒரு விஷயத்தை பண்ணார். என்ன வசனம் பாருங்க? ஏசாயா 40:4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும். இப்ப பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் கூட பார்த்திருக்கோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில இஸ்ரேல் ஜனங்களை அவர் கூட்டி சேர்க்கப்பட்ட உடனே அங்க அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா பாருங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அதன் சகல பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் என்ன பண்ணிருங்க, நீங்க போய் சொல்லிருங்க. இது யார் சொன்னது? அதுதான் அடுத்த வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு மேடுகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியாகும், மாம்சமான யாவும் ஏகமாய் காணும் எல்லாம் சொல்லிட்டு பின்னும் கூப்பிட்டு சொல்லு சத்தம் அப்படியே வரிசையா சொல்லிட்டு வர. அதுல
முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி. பள்ளமெல்லாம் அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கும் போது இந்த பூமியில தேவன் கிறிஸ்து பண்ண ஒரு வேலை என்ன, பெரிய உயரமான மலையெல்லாம் என்ன ஆயிடுச்சா, பள்ளம் வந்து மேல வந்துருச்சு, அந்த மேல இருக்கிறதெல்லாம் கீழே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க ஏதோ சமப்படுத்தி இருக்காரு. நல்லா கவனிங்க. இதை யார் சொன்னதுன்னா 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய மகிமை வெளியாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவன சத்தம் உண்டாம். இப்ப அங்க வனாந்தரத்துல கூப்பிட்டது யோவான் ஸ்நானகன். இப்ப ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், யோவான் ஸ்நானகன் யாருக்கு நிழலா இருக்க? சபை, கடைசி கால சபை, கிறிஸ்துவுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றார். அதை முதல் இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொன்னவரே நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் தான். நம்ம ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? என்ன சப்ஜெக்ட்ல பார்த்தோம்? எதுல பார்த்தோம்? எலியா முந்தி வர வேண்டும் பார்த்தோம் இல்லையா? ரசல் பிரதர் கூப்பிட்டு 1914ஆம் வருஷத்துல அந்த ஹிப்போட்ரம் தியேட்டர்ல அத்தனை யூதர்களை கூப்பிட்டு, உங்களுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன ஆயிட்டு இருக்கு, நிறைவேறியது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இந்த வசனம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காலம். இந்த டைம்ல தான் இப்ப தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டாராம். ஒரு அவேர்னஸ் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், அறிவு பெருகிறதுக்கு அப்புறம் மேல இருக்கிறவங்க கீழே வந்துட்டாங்க, கீழே இருக்கிறவங்க மேல போயிட்டான். இன்னும் சொல்ல போனா லெவல் பண்ணிட்டான். அப்படின்னா இந்த பூமியில என்ன மேல் இருந்தது, என்ன கீழ் இருந்தது, ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துட்டு இருந்தான் கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். இன்னும் சொல்ல போனா நமக்கு புரியுற மாதிரி சொன்னா ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப அதிகமா இருந்தது நம்ம நாட்டுல. இப்பெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா இளைஞர்கள் வந்துட்டாங்க, இளைஞர்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள போய் ஒரு ஸ்கூல் உட்காரும் போதே மேல கீழே ஏற்றத்தாழ்வு. என்ன, இவங்க உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இவங்க பைசா, அதாவது இவங்க வந்து காசு வச்சிருக்கிறவங்க, இவங்க வைக்காத, இந்த மாதிரி ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருந்தது. தேவன் என்ன பண்றாருன்னா வாசிக்கலாம் பாருங்க. இந்த மாதிரி இருந்த விஷயத்தை அதை லெவல் பண்ணிட்டான். வாசிக்கலாம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். மிகப்பெரிய சிதறடிப்பு இந்த பூமியில நடக்கும் போது இங்க ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க பாருங்க. அடுத்த வசனம். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், அப்புறம் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும். பாருங்க என்ன ஆயிருமா, வேலைக்காரனுக்கு என்ன நிலைமை இருக்கோ அந்த நிலைமைக்கு யார் வந்துருவாங்க? எஜமானன். முதல் வேலைக்காரன் மேல் சீட்ல உட்காருவாரு எஜமானன், வேலைக்காரன் எங்க உட்காரு? கீழே உட்காரு. இப்ப அப்படி இல்லை. லெவலிங் த சொசைட்டி. எல்லா அறிவு பெருக்கமும் உள்ள வந்து என்ன சொல்றாரு, கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே, விட்டவனுக்கும் கடன் வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி. இப்ப பார்த்து கடன் கொடுத்தவர்கள் ஒரு சிலர் பயந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? வாங்கினவங்க தைரியமா சொல்லுவாங்க, முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. என்னால முடியாது, நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேங்க. அந்த லெவலுக்கு போயிட்டாங்க பாருங்க ஜனங்க. அப்போ அந்த அதாவது எல்லா வகையான ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் என்ன இருக்குது இப்போ அப்படியே சமமாயிடுச்சு. இப்போ இது எந்த ஒரு அமைப்பா இருக்கும்? சமுதாயம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நடந்த அதிசயங்கள். இல்லைன்னா இதுக்கு முன்னாடியும் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? பழைய காலத்துல எல்லாம் இவன் சத்திரியன் தலையில பிறந்தான், அவன் சூத்திரன் வந்து காலில் பிறந்தான், அந்த மாதிரி எல்லாம் ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க, ஜனங்களை பிரிச்சு வச்சிருந்தாங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி. இப்பெல்லாம் இல்லை இல்லையா? காமராஜர் உள்ள வந்தோடனே அவர் இங்கே நம்ம ஊர்லயே பண்ண வேலை, முதல் யூனிஃபார்ம் போடு எல்லாரும். நீ வந்து வெல்வெட் ட்ரெஸ் போடக்கூடாது, அப்புறம் ஏழையாக இருக்கிறவங்க காட்டன் ட்ரெஸ் போடக்கூடாது, முதல்ல எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? யூனிஃபார்ம். எந்த விதமான ஏற்றம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்தாச்சு, எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ அப்படியே ஒவ்வொரு வாழ்க்கையில அறிவு பெருக பெருக அப்படியே கால மாற்றத்தால் நடந்ததுன்னு நினைக்கிறோம். அது டெஃபினட்டா இல்லை. பைபிள்ல தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன ஆயிட்டு இருக்கு? நிறைவேறிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைத்த விஷயம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது அழிக்கவும். எதை அழிச்சார்? மனுஷன் எதை முக்கியமா நினைச்சானோ
அதை அவர் வந்து இப்போ ஒரு அழிவுக்கு கொண்டு வர்றார். என்னவா பாருங்க, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த ஒரு ராஜ்ய பாரத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த உபத்திரவ காலத்தினுடைய காரியங்கள்ல என்ன நடக்கும் அவர் சொல்றார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 7:19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இதான் நடக்க போகுது. இப்பவே வந்து ஓரளவுக்கு நம்முடைய சூழ்நிலை நம்ம ஏற்கனவே அதுக்குரிய விளக்கம் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாம் வெள்ளி தங்கம் மதிப்புக்குரிய பணமே தெருவில் வீசுற அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கும் மதிப்பு இல்லாம சொல்றேன். இது சத்திய வசனம், சத்தியமா இது நடக்கும். அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, தங்கம் வெள்ளியெல்லாம் சேர்த்து வீட்டில் வச்சுக்கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி ஒப்படைச்சிடலாம். எங்க சரியா? ஸோ அது நீங்க ஒன்றும் தவறாக நினைச்சுக்க வேண்டாம். நாம் இதை பெருசா நினைச்சோம்னா இதனாலேயே ஒரு ஏமாற்றம் நமக்கு வந்துடும். இது ஏற்கனவே ஒரு சில டைம் நடந்திருக்கு. ரஷ்யாவில் ஒரு டைம் நடந்திருக்கு. அது வந்து பெருசா ஏன்னா இது பெரிய ப்ரொபகண்டா பண்ண உலகம் முழுவதும் பொருளாதார சீர்குலைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமுக்கிட்டான். அவ்வளோதான். ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல இது சாம்பிளுக்கு நடந்தது, உலகம் முழுவதும் அது நடக்கும். அதனால இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல் பொருளாதாரத்தை கீழே கொண்டு வந்தார். அதனால தான் அமெரிக்கா டவர் இடிச்சது, அமெரிக்காவுடைய மதிப்பு கீழே போனது. இப்போ யூரோவுடைய மதிப்பு மேலே போயிட்டு இருக்கு. இது எதற்காகன்னா 3ஆம் உலக யுத்தம் வர்றதுக்கு இவங்க ஐரோப்பா நாடுகள் மேலே வந்தா தான் இது வரும். அதனால இது போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். இன்னைக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரம் எப்படித்தான் இருக்கு? எல்லாம் கீழே போயிட்டு தான் இருக்கு. கிராஜுவலா மேலே வந்துட்டு இருக்கிறதுக்கும், அதாவது இந்த டைம்ல இத்தனை ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கணும், அடைந்திருக்க வேணுங்கிறதா ஒரு எதிர்பார்ப்பு. உதாரணத்துக்கு இப்போ 2017 நம்முடைய இந்தியாவினுடைய வருமானம் 50 லட்சம் கோடி வந்திருக்கணுங்கிறது பொருளாதார நிபுணருடைய கருத்து. அதுதான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்கணும். ஆனா 20 லட்சம் கோடி தான் வந்திருக்கு அப்படின்னா மிச்சம் எவ்வளவு? 30 லட்சம் 10 அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டார்கெட்டுக்கே நம்ம போகல. காரணம் நம்முடைய பொருளாதாரம் என்ன ஆயிட்டு இருக்கு? வீழ்ந்து போனதான் காரணம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரியங்கள் பொருளாதாரம் சீர்குலைவு என்னதான் டாப்ல மேல போனாலும் கீழே வந்துதான் ஆகணும். வந்தா தான் ராஜ்யத்தினுடைய தேவை உலக ஜனங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொல்லும்படி இந்த பொருளாதாரத்தை பேஸ் பண்ணித்தான் எல்லா ராஜ்யங்களும் என்ன செய்ய போறாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் கூட்ட போறார். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? நான் கொள்ளையடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா. என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் காத்திருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சொல்லுங்க? கிறிஸ்து சொல்றார், நான் கொள்ளையடிக்க போறேன். யாரை? சபையை. ஏன்னா ஒரு வருகை எப்படின்னு பார்த்துருக்கோம். திருடனை போல திருச்சபையை சத்தம் இல்லாம எடுத்துட்டு போயிடுவார். சத்தமே இல்லாம கொண்டு போயிடுவார். இன்னும் சில நேரத்துல நல்ல சத்தியத்தில் இருக்கிறவங்களே தேவனுக்கு பிரியமில்லாத கேரக்டர் இருக்கும்போது இவங்க நினைச்சிட்டுப்பாங்க நம்மளை எல்லாம் எடுத்துருவாருன்னு சொல்லி. திடீர்னு பார்த்தா எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. யார் மேல போறான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு டைம் தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிடும் யார் சத்தம் இல்லாம இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு போறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பொருளாதாரத்தையும் கீழே கொண்டு விட்டார், அதை அழிக்கவும். அதுக்கு அடுத்து நமக்கே தெரியும் வேற ஒரே ஆப்ஷன் இல்லை. அடுத்த ஆப்ஷன் மதம். அதைத்தான் சொல்றார், கவிழ்க்கவும் அப்படிங்கிறார். அப்போ எதை கவிழ்க்கிறார்? நம்ம ஏற்கனவே இந்த ஆர்சிக்கும் பிராட்டஸ்டன்ட்டுக்கும் தேவன் வச்ச பேர் என்ன? பாபிலோனும் அவர் குமாரத்திகளும். அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதோமும் கொமாராவும் தேவனால் சோதோமும் கொமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல என்ன ஆயிடும்? அப்ப டைரக்டாவே சொல்லிட்டார். அப்ப பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கடைசியில கவிழ்க்கவும். மதம் இது நடந்துட்டு இருக்கா இல்லையா? கண் கூட பாக்குறமா இல்லையா? இந்த 4 விஷயத்திலையும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா எல்லாம் கீழே போயிட்டு இருக்கிறார். இது டிஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து செய்றார். இது ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா ஒரு முடிவு வரும் இல்லையா? அந்த முடிவை நோக்கி இது என்ன ஆயிட்டு இருக்கு?
போயிட்டு இருக்கு. புரியுதுல? எவ்ரிதிங் இஸ் அண்டர் த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்தது இதே டைம்ல இன்னொரு முக்கியமான வேலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்றார். அது என்ன? கட்டுறாங்க. இப்போ அதுக்கு நான் படம் தான் போடுவோம். எதை கட்டுறாரு நீங்களே சொல்லிடலாம். செங்கல் வச்சு வீடு கட்டுறான்னு சொல்லலாமா? பாருங்க, ஒரு பக்கம் டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை அவர் ஒவ்வொருவராக கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார். 1 Peter 2:4 படிக்கிறோம் இல்லையா? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமா ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு. இதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கூடும். சாலமோன் தேவாலயம் இப்படிதான் கட்டப்பட்டுச்சான். அது எங்க அந்த கல் எடுத்தாங்களோ அங்கேயே சிசிலிங் ஷேப்பிங் அதெல்லாம் அங்கேயே ஷேப் பண்ணி கொண்டு வந்து மேல ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல், எந்த சத்தமும் கேட்கலையா. ஒளி சுத்தியினுடைய சத்தமே கேட்காம சத்தம் இல்லாம அந்த ஆலயம் கட்டப்பட்ட மாதிரி இப்பவும் சத்தம் இல்லாம ஒரு கல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆலயம் கட்டப்படும். சரிங்களா? சோ இதைத்தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கட்டுறார். அடுத்தது எதை நட்டிருக்கார்? யாரா சொல்ல முடியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. 4 பக்கம் 4 அமைப்புகளை கீழே கொண்டு போயிட்டு இருக்கார். இப்ப சபையை அவர் கட்டிட்டு இருக்கார். அப்ப எதையோ நட்டிட்டு இருக்கார். இன்னும் சொல்ல போனா நட்டிட்டா ராஜ்யத்தை நட்டிட்டாரா? இந்த மாதிரி சரி ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? அவர் நட்டிட்டாருன்னா யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு வசனம் நல்ல சத்தியை கேட்டிருந்தா நமக்கு வரும், ஞாபகத்துக்கு வரும். அவர் நட்டிட்டார், இனி அங்கிருந்து அவர் அவங்களை புடுங்க முடியாது. அதுக்கு ஒரு வார்த்தை இஷ்டம் சேர்த்துனா கரெக்டா வந்துருக்கு. வாசிக்கலாம். ஆமோஸ் 9:15. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பாருங்க, அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. சோ கட்டவும் நாட்டவும். இது இத்தனை வசனங்கள் பார்த்தோம் இல்லையா? ஒரு வசனம் அதுக்கு மூலாதாரமா இருக்கும். பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும், இன்று நான் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினேன். தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அதிபதியா உள்ள வச்சோடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிங்டம் ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டார். ஆபரேஷன் இஸ் அண்டர் தி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது இதே மலையில உட்கார்ந்துட்டு தான் சியோன் பார்த்துட்டு இருக்குது, யூதா பார்த்துட்டு இருக்குது. பண்டிகை அனுசரிங்க, சீக்கிரம் முடிச்சுருங்க இல்லையா? ஸோ இதுதான் இந்த சப்ஜெக்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு அடுத்த பகுதிக்குள்ள இப்ப நம்ம போகிறோம். அந்த பகுதி கொஞ்சம் புரியறதுக்கு கடினமா இருந்தா கூட ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பேசிக் இருந்துச்சுன்னா இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில விசேஷமா வந்தாச்சு இல்லையா? இப்ப நம்ம எத்தனாவது சபையில் இருக்கிறோம்? 7ஆம் சபையில். ஆனா இந்த 7 சபைகள் காலப்பகுதியிலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 7 சபைகளுக்கு ஒரு மெசேஜ் கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்தார். நம்ம 7 சபை சப்ஜெக்ட்லயே படிச்சிருக்கிறோம். அதுல முதல் சபைக்கு அவர் கொடுக்கிற மெசேஜ் என்ன? கொஞ்சம் டக் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுதா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா என்னிடத்தில் வந்து. முதல் சபையிலேயே என்ன சொல்றாருன்னா, நான் சீக்கிரமா வந்துருவேன். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சீக்கிரமா சொன்னார்னா எத்தனை வருஷம் ஆகும்? 2000 வருஷம் இல்லையா? சோ சீக்கிரமா நீ ஒழுங்கா இல்லைன்னா உன் விளக்கு தண்டை எடுத்துருவேன். 2ஆம் சபைக்கு சொல்லும் போது பாருங்க, 2ஆம் சபை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 2ஆம் சபைக்கு எந்த குறையும் அவர் சொல்லல, அவங்க எல்லாம் சாகிறதுக்குன்னே வந்தோம். இப்ப 3ஆம் சபைக்கு சொல்லும் போது 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா என்னிடத்தில் வந்து. பாருங்க, 3ஆம் சபைக்கு என்ன சொல்றாரு? சீக்கிரமா வந்துருவேன். அதே 4ஆம் சபைக்கு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். இங்க என்ன சொல்றாரு? நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்க. வர்றதே பேசிட்டு இருக்காரு.
அடுத்தது 5ஆம் சபைக்கு சொல்றார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் இப்ப பாருங்க, நீ விழித்திராவிட்டால் எப்படி வருவேன்? திருடனை போல உண்மையில் வரும். அடுத்தது 6ஆம் சபைக்கு சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். மறுபடியும் என்ன சொல்றார்? கண்டினியூஸா 6 சபைகளுக்கு சொல்லும் போது வர்றேன், வருமளவும் சீக்கிரமா வர்றேன், சீக்கிரமா வர்றேன் என்று சொன்னவர் 7ஆம் சபையில சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். எங்க வந்தார்? சொல்லிட்டாங்க. 7ஆம் சபைக்கு சொல்லும் போது வாசற்படியில் நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆர்டர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையை கொடுக்குறாரு. நான் வந்தாச்சு, தட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் புரியும் இல்லையா? கதவை தட்டுறாங்க. இந்த கதவை அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். கவிதை, நம்மளாம் கவிதையெல்லாம் நல்லா புரியும். இதய கதவை தட்டுறாராம். சில பேர் என்ன தட்டாலும் திறக்க மாட்டேங்கிறான். திரள் கூட்டம் அந்த அம்மா சொல்லிச்சு பாரு, நான் தூங்கிட்டேன், என் ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், கழட்டி விட்டுட்டேன், என்னுடைய பாதரட்சியை அவுத்துட்டேன், நான் எப்படி போய் பார்க்கறது அப்படின்னு லேட் பண்றாங்க. ஒரு சிலர் மனவாளனா தட்டியாச்சு, உடனே வந்து உள்ள வந்துட்டாங்க. அவர் சொல்றாரு, நீ கதவை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உள்ள வந்து அவனோட நான் போஜனம். அப்படின்னா என்ன? சாப்பிட்றாருன்னு அர்த்தமா? நமக்கு கடைசி காலத்திற்குரிய உணவுகளை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். கடைசி காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். அதுதான் 21ஆம் வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து போல. அப்ப 7ஆம் சபையில கிறிஸ்து எங்க உட்கார்ந்துருக்கார்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து சார்ஜ் எடுத்துட்டார். இப்ப சொல்றாரு பாருங்க, நான் ராஜாவா உட்கார்ந்துருக்கேன், இப்பவா இது வா, சீக்கிரம் முடிய போகுதுன்னு சொல்லும் போது, ராஜாவா எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கிறீங்க, அதைத்தான் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆனா விசுவாச கண்கள் கொண்டு இந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மேல் இருந்து கொண்டு பராக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? அவருடைய என்ன சொல்ல போனா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு வெளியே எதுவுமே இல்லை. எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கு. அவருடைய அதாவது அனுமதியின்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த அளவுக்கு தான் இப்ப கிறிஸ்துவுடைய ஒரு காரியம். ஆனா ஒவ்வொரு நாடுகளிலும் மிக ஞானமா இயேசு கிறிஸ்து காய் நகர்த்திட்டே இருக்கார். கரெக்டா அந்த காய் நகர்த்தி எப்படி தெரியல வரும், அதான் அவருடைய ஞானம். 3ஆம் உலக போர் வரும்போது எல்லாம் வந்து ஒன்னா, அது வரைக்கும் எல்லாம் தனித்தனியா அடிச்சுட்டு இருக்கும், அழகா கொண்டு நிறுத்திடுவாங்க. அது வரைக்கும் இப்ப நமக்கு கிரேஸ் பீரியட். ஒருவேளை அது அடுத்த வருஷமே முடிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றாரு, நீ சீக்கிரமா கதவை தட்டுறேன், திறந்து உள்ள வந்துருங்க, நான் உள்ள வந்துடுவேன், என்னோட நீங்க வந்து போஜனம் பண்ணணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாரா? வந்துட்டு இப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கேட்கிற மாதிரி சில வசனங்கள் அவர் பேசுறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாய். நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாய். இது ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம் இல்லையா? இது யார் சொல்றது? நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமா இருக்கேன்னு யார் சொல்றது? யாருங்க? சரி, அடுத்த வசனம் படிக்கலாம். அடுத்தது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இது யார் சொல்றது? 2 பேர் பேசிக்கிறாங்க, கணவனும் மனைவியும். நம்ம இன்னைக்கு வரைக்கும் சாரோனின் ரோஜாவின் பாட்டு கேட்டிருக்கிறோம், அது கிறிஸ்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது யார் பேசிட்டு இருக்கிறது? சபை சொல்லுது, நான் சாரோனுடைய ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பமா இருக்கேன். அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு தெரியுங்களா? ரோஜா பூ சிகப்பா இருக்கும், லில்லி புஷ்பம் வெள்ளையா. அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது சபை எப்படி இருக்கு தெரியுங்களா? திருச்சபை எப்படி இருக்குதா? சிகப்பாவும் இருக்கு, வெள்ளையாவும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிகப்பு எதை குறிக்குது? தியாகத்தை குறிக்குது. வேற ரத்தத்தை குறிக்குது. அப்புறம் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கலாம். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல. அதை கனெக்ட் பண்ணும், எல்லாத்தையும் இது கூட கனெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப திருச்சபை எப்படி இருக்குன்னா சிகப்பா இருக்குதுன்னா கொஞ்சம் பாவத்தில் இருக்கு, கொஞ்சம் பரிசுத்தத்தில் இருக்குது. நம்ம அப்படித்தானே இப்ப நம்ம இருக்கிற நிலைமை. கொஞ்சம் பரிசுத்தமாக கூட இருக்கிறோம்,
ஆனா அதே சமயத்துல இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவத்தை பார்த்தாருன்னா ஒரே மிதிதான், நீ லாய்க்கல் என்றுவார். ஆனா அவர் எதை பார்க்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி என் குமார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை மட்டும் தான் பார்க்கிறாரு? நம்முடைய பரிசுத்தத்தை மட்டும் தான் பார்க்கிறார், நம்முடைய பாவ நிலைமையை பார்க்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நமக்குள்ளேயே இன்னும் பழைய மனுஷன் புதிய மனுஷன். விசேஷமா ஞானஸ்தானம் எடுத்த சகோதரர்களுக்கு இப்ப பழைய மனுஷன் ஏற்கனவே இருந்தது, புதிய மனுஷன் உள்ள வந்தாச்சு. கிறிஸ்து இப்ப பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும், புதிய மனுஷன் த கிரைஸ்ட் கேரக்டர் அது நல்லா வளரும். இதுதான் இப்ப நமக்குள்ள போராட்டம், பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷன். இந்த போராட்டத்துல புதிய மனுஷன் ஜெயிக்கணும், புது சிருஷ்டி ஜெயிக்கணும். அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க தான் வந்திருக்காரு. அவருடைய சத்தியம் அதுக்கு தான், அவருடைய பரிசுத்தாவி அதுக்கு தான், அவருடைய கேரக்டரும் அதுக்கு தான். இப்போ வந்து அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் இதைத்தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பேசுறாரு பாருங்க. அதுலயே 4 வசனம் படிச்சிட்டீங்களா? என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். இப்ப எங்க கூட்டிட்டு போயிருக்காராம்? விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். இப்ப எக்ஸாக்ட்டா நம்ம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? விருந்து சாலையில தான். அதனாலதான் நமக்கு முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் என்ன? பைபிள் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பாருங்க, இல்லையா? விருந்து சாலைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு நேசர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது என் நேசருடைய சத்தம். பாருங்க, இது யார் ஐடென்டிஃபை பண்றது? அவருடைய திருச்சபை பிள்ளைகள் கரெக்டா இது கிறிஸ்துவுடைய சத்தம் தான் யார் கண்டுபிடிப்பாங்க? வைஃபா இருந்தா கண்டுபிடிக்கலாம், இல்லையா? அவருடைய மனைவியா இருந்து அவரை புரிந்து கொண்டிருந்து அவர் சொல்றபடி கேட்டு கற்புள்ள கன்னிகையா இருந்தா கண்டுபிடிச்சலாம். இது என்னோட நேசருடைய சத்தம். இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகளின் மேல் துள்ளியும் வர்றார். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னா அப்படியே மாறி மாறி துள்ளிட்டே வராரு. அப்படியா? இதெல்லாம் பெரிய பெரிய தீர்க்க தரிசனம், கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி பார்க்கணும். இதனுடைய சுருக்கம் என்னன்னா, மலைகள்னா ராஜ்யங்கள், மேடுகள்னா அதை விட கொஞ்சம் சின்ன. பெரிய பெரிய ராஜ்யங்கள் சின்ன சின்ன ராஜ்யங்கள் மேல துள்ளி துள்ளி குதிச்சு வர்றாருன்னா என்ன அர்த்தம்? அவரு துள்ளி குதிக்கிறதுனால கால் எது மேல படும்? அது மேல படும், இல்லையா? அப்போ ஒவ்வொரு ராஜ்யத்தையும் மிதிச்சுட்டு வர்றாருன்னு அர்த்தம். அவர் வரும்போது எல்லா ராஜ்யங்களையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே அவர் கொண்டு வந்துட்டு இருக்கார். அதனாலதான் இப்போ இந்த வசனம் நமக்கு படிச்சா நல்லா புரியும். அடிக்கடி நம்ம வந்து நம்முடைய கஷ்ட காலத்துல படிக்கிற வசனம், தானியேல் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்ட வசனம், தெரியுமா இல்லையா? அக்காலத்திலே உன் ஜனத்தின் புத்திரருக்காக எழும்புவார். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார். யார் பார்த்து சொன்னார்? தானியேலுக்கு தகவல் வருது. நீ எந்த ஜனங்களுக்கு விடுதலை வேணும்னு சொன்னையோ அந்த பிரதான தூதனாகிய மிகாயேல் வந்த உடனே உன் ஜனங்கள் எல்லா ராஜ்யங்கள் இருந்து விடுவிக்கப்படும். ஆனா அதே சமயத்துல இங்க என்ன வரப்போகுது? ஆபத்து காலம். இது யாருக்கு? உலகத்துக்கு. இப்ப இந்த பூமியில வரக்கூடிய ஆபத்தை பத்தி நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் இப்ப தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் பார்த்தா ரொம்ப ஈஸியா புரியும் பாருங்க. நம்ம படிக்கிறோம் இல்லையா? 46ஆம் சங்கீதம். தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் இதை எப்படி தெரியுமா படிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சாதாரணமா ஏதோ நம்ம வீட்டு விசேஷத்துல எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம். இது எந்த ஆபத்து காலத்தை குறித்து பேசுறாரு தெரியுங்களா? கடைசியா வரப்போற பயங்கரமான ஒரு ஆபத்து. எல்லா ராஜ்யங்கள் மேலேயும் கிறிஸ்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுது, நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்தது பாருங்க, வாசிக்கலாம். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. திடீர்னு ஒரு ஆட்சி என்ன ஆயிடுச்சு? ஒத்துன்னு கீழே விழுது, ஒண்ணு மேல விழுது. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் இப்ப கொந்தளிச்சு பொங்குறாங்களா இல்லையா? பாருங்க, பொங்கிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் ஃபுல்லா பொங்குறது தான். எங்க பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கடல் அலை வந்து பொங்குற மாதிரி பொங்கிட்டு இருக்கிறாங்க. அது பாருங்க, அந்த வருஷம் வாசிக்கல இன்னொரு
அதனுடைய அலைகள் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து. அதனால எது அதிர்ந்துருதா? பர்வதங்களே அதிர்ந்து, எல்லா ராஜ்யங்களும் அதிர்ந்துட்டு இருக்கு. நாம் பயப்படும். இப்ப நமக்கு என்ன சொல்றாரு? நீங்க போய் முடிச்சோடனே நேரா இப்ப எங்கதான் என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? சைக்காலஜி போனோடனே நேரா டக்குன்னு ஓப்பன் பண்ணி இன்னைக்கு யார் சப்போர்ட்டுக்கு வந்தது, தலையாய பிரச்சனை இப்ப நமக்கு. உண்மைதானே? போனோடனே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பன்னீரா சசிகலா. ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேரும் தேவனுக்கு மேல போயிட்டாங்க, எல்லாருடைய கவனமும் மேல போயிடுச்சு பாருங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது உலகம். ஆனா தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, இதெல்லாமே பயங்கரமா அதிரப்போற ஒரு காலம், அது அதிரத்தான் வேணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதில்லை. நாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க கூடாது. நாம் என்ன பண்றது? சின்னத்தில் இவர் வந்தா தான் கரெக்ட் சொல்லாமா? யார் வந்தாலும் கரெக்ட் இல்லை. எல்லாரும் திருட்டு பசங்க, எல்லாரும் கொள்ளையடிக்கிறவங்க, நல்லவர்கள் மாறி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது உலகத்துல. எல்லா ஜனங்களும் அதனாலதான் கொந்தளிக்கிறாங்க. ஏமாந்து ஜனங்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ அதனால இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில அவர் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறத தான் நம்ம அதிகமா கவனிக்கணும். இப்ப அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். இப்ப சொல்றா பாருங்க, அது ஒரு நதி. இந்த டைம்லயே ஒரு நதி இருக்கு, அதனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அந்த நகரத்தின் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன பண்ணுவாரா? இப்ப நம்ம இருக்கிற எந்த காலை? அதிகாலை. புரியுதுங்களா? மிட் நைட் முடிச்சது. இப்ப நம்ம 5 மணி மாதிரி எபிபனியா ஸ்டேஜ் எடுக்கிறோம். அடுத்தது வரப்போறது கண்ணுக்கு தெரியற, அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கிறோம். இங்கதான் தேவனுடைய நகரம், தேவனுடைய திருச்சபை தான் அவர் பரம எருசலேம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இதுக்கு தேவன் சகாயம் பண்றதுக்கு தான் அவர் வந்து விரும்புறார். ஆனா இந்த பூமியில மகா பெரிய பால் கடிப்பு. இன்னொரு வசனம் கூட சங்கீதம் 46:8 வாசிக்கலாம். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பாருங்க, பூமியிலே பால் கடிப்பை நடக்கிற கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் வந்து பாருங்க. இப்ப நம்ம அதுக்கு தான் கூப்பிடுறாரு. எல்லாத்தையும் பாருங்க, வசனத்தோட ஒட்டி பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ ஒரு பக்கம் டிஸ்ட்ரக்ஷன், இன்னொரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன். இதை தேவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, இதுதான் ஆச்சரியம். இது வந்து ஒரு பக்கம் அழிவுக்குள்ள போகும்போது ஐயோ அழிதேன்னு நினைக்காதீங்க. அதை எப்படி தெரியுமா தேவன் அதை கொண்டு வராருன்றது ஏசாயா 28ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரம் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். பாருங்க என்ன சொல்றார்? தேசத்தின் மேல ஒரு நிர்ணயிக்கப்பட்ட, அது அந்த காலத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. அப்பவும் அதே தான் நடந்தது, இப்பவும் அதே தான். தேவன் என்ன நிர்ணயிச்சிருக்காரு நடந்துடும். அதை தேவன் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கார்? யோபு 37:13 ஒன்றில் தண்டனையாகவும், கவனிங்க, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் இவைகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? வர பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? இப்போ நேசன் வந்து அவருடைய சபைக்கு சொல்றார், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் ஒண்ணு தண்டனையா போயிட்டு இருக்கு, ஒண்ணு அடுத்தது வரக்கூடிய விஷயத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதை கிருபையா, வசனமா, ஆசீர்வாதமா அதை கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரே டைம்ல தான் என்ன ஆயிட்டு இருக்கு? போறோம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாச்சு. நல்லா கவனிங்க. இங்க இந்த தாமோதர் சென்டர்ல கிறிஸ்துடைய இப்போ ஒரு கவனம் இருக்குமா? இருக்காது. சாத்தானுடைய கவனம் அது நல்லாவே இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய கவனம் அதிகமாக அவருடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் கூடுகிறார்களோ முதல்ல அவர்கள் மனநிலையை தான் அவர் பார்க்கிறார். என்ன மைண்ட்ல உட்காந்துருக்காங்க, என்ன மைண்ட்ல பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன மைண்ட்ல அவங்க இருக்கிறாங்க, எந்த விதத்துல எனக்கு பிரயோஜனமா என்னுடைய காரியங்களை கவனிக்கிறாங்க, தேவனுடைய விஷயத்துக்கு எந்த வகையில முக்கியத்துவம் இருக்கு, எல்லாவற்றிற்கு மேலாக தெய்வ பக்தி, அந்த பயம் இருக்காங்க. இதெல்லாம் தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அப்படி எதிர்பார்த்தாருன்னா அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இப்போ நம்ம கிட்ட அவர் எப்படி வெளிப்படுத்துறாருன்னு ஒரு தீர்க்க தரிசன வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துறார். எப்படின்னு பாருங்க, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என் நேசர் வெளிமானுக்கும்
மறைக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிறார். கவனிங்க, இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தம்முடைய மலர்ந்த முகத்தை என்ன பண்றாங்க. இப்ப இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இது ஒரு ஹையஸ்ட் லாங்குவேஜ், தீர்க்க தரிசனம். மதிலுக்கு பின்னாடி நின்று, இப்போ இது ஒரு மதில் சுவர் இருக்கு, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து நிக்கிறாங்க, அப்படியே அந்த பக்கம் யார் இருக்கணும், நம்ம நிக்கிறோம். இப்போ நடுவுல ஒரு பெரிய மதில் சுவர். என்ன பிரச்சனை, அங்கிருந்து நாம இவரை பார்க்கலாம் முடியாது, ஆனா இங்கிருந்து நம்மள அவரை என்ன செய்ய முடியுமா, அதைத்தான் சொல்றார். மதிலுக்கு புறமே நின்று பலகனி வழியாய் பார்த்து தம்முடைய மலர்ந்த முகத்தை அவர் என்ன செய்யறாருன்னா காண்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே சிரிச்சுட்டே நின்றுருக்காருன்னு அர்த்தமா? அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? இந்த மாதிரி ஒரு டைரக்டா எடுத்துக்கலாமா? பாருங்க, ஒரு மதில், அந்த மதிலுக்கு அந்த பக்கம் கிறிஸ்து நிற்கிறார். அவருக்கு பார்க்க முடியும் நம்மளை, நம்ம அவரை என்ன செய்ய முடியாது. சரி, அவரை பார்க்கவே முடியாதான்னா முடியும். எப்படி இதை பார்த்தா சொல்லுங்க. ஒன்னா மதில் சுவர் ஏறி இறங்கணும், இல்லைன்னா மதில் சுவரை உடைக்கணும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கேள்வி, இன்றைக்கும் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடி நமக்கு ஒரு மதில் சுவர் இருக்குதா? இதை உடைச்சா அவரை பார்த்துடலாம். கரெக்ட். நம்முடைய மாம்சம் இதுதான் நம்முடைய மதில். இது விடவே விடாது. நம்முடைய மாம்ச இச்சைகள், புரியுதுங்களா, அவ்வளவு சீக்கிரம் விடவே விடாது. அதனாலதான் சொன்னார், சூசகமா சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அது அவ்வளவு சீக்கிரம் விடாது. நம்மளை இழுத்து புட்டுச்சு நிக்க வச்சு, நாம எப்படி ஒரு ட்ரெயின்ல ஏறும்போது என்ன ஆனாச்சு தொங்கிட்டாது போயிடலாம், எப்படியாவது பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்டம் காட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய மாம்சம் நம்மளை விடவே விடாது. என்ன சொல்றாங்க, இந்த மாம்சத்தை நீ என்ன பண்ணியாகணும், ஒழிச்சா அந்த மாம்சத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற கிறிஸ்துவை நம்ம பார்க்க முடியும். அதனால முதல்ல எதை வெறுக்கணும்? ஒரு வேலை, அடுத்த வாரம் இங்க வரும்போது லிப்ட் வேலை செய்யலீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் 4 மாடி மேலே ஏறி வர ரெடி? அதாவது உடம்பு சரியில்லை, அவங்க வயசானவங்க பரவாயில்ல, பிரச்சனை, ஏன்னா அவங்க முடியாது, கஷ்டம். ஆனா சாதாரணமா இருக்கிற சகோதரர்கள் சில நேரத்தில் 4 மாடியா, என் பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃப்ரீ இல்லையா, செகண்ட் ஃப்ளோர்ல ஃப்ரீ இல்லையா, இப்படித்தான் கேட்க முடியாது. எத்தனை மாடின்னு என்ன போயிடலாம் இல்லையா? அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள எப்ப வர்றோமோ அப்ப நம்முடைய மாம்சத்தை உடைக்க நம்ம தயாராக இருக்கிறோம். இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் எத்தனை பேர் வந்து யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்தவங்க இல்லையா? பாருங்க, 2 3 4 பேர் தான் பாருங்க, சகோதரர்கள் நல்லா தெரியும். கரெக்டா 6 மணிக்கு பயங்கரமான மழை, ஒருத்தருமே வரல, ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் வந்தாங்க. அவங்களும் டீ குடிக்க போயிட்டாங்க. நாங்கள் நினைச்சோம், சரி அவங்க இனி எங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம். சரி, ஓகே. ஆனாலும் தேவன் ஒரு இடத்துல தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டு கால் பதிச்சிட்டார்னா அங்க கட்டாயம் ஒரு அறுவடை நடக்கும். அந்த நம்பிக்கை ஏன்னா ஏற்கனவே பல வருஷங்கள் தேவன் அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. பாருங்க, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனா அந்த கொஞ்சம் பேர் எப்படி வந்தாங்கன்னா குறை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்து சகோதரர்கள் வந்துட்டீங்க. பட் இருந்தா கூட யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியாது, பேர் இல்லை. இல்லைன்னா நம்ம யாரு இந்த போஸ்டர்ல எல்லாம் பேர் பார்த்து என்ன பண்ணுவோம், போலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில சத்தியத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை அந்த மலையிலையும் என்ன பண்ண வச்சது, வர வச்சதுப்பா இல்லையா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம தேவனுடைய சத்தியத்துல அவராக மாறுவது, கிறிஸ்துவா மாறுவதற்கு இந்த மாம்சம் நமக்கு தடையா இருந்ததுன்னா இந்த மாம்சத்தை கொன்னுருங்கன்றார். இது இப்ப கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. இது எப்படி இருந்தாலும் இதை வச்சு போற்றி பாதுகாக்கலாம் முடியாது. எம்பாமிங் செஞ்சா கூட 75 நாள் தான் வைக்க முடியும். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. வெளியே எடுத்து தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா அது இது பிசிக்கல், இது மண்ணு சொல்லிட்டாரு, எல்லாம் விட்டுருங்க. ஆனா நம்ம இதுக்கு தான் அதிகமா என்ன செய்யணும், அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சபைக்கு மட்டும் சொல்றார், நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு மலர்ந்த முகத்துடன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் சொல்றார், என் மேய்ப்பர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. இப்ப என்ன சொல்றார்? என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? எந்திரிச்சு வான்னா இங்கிருந்து அப்படியே எந்திரிச்சு போயிருந்தா? இப்ப கிறிஸ்துவுடைய மனவாட்டி இந்த பூமியில மாம்சத்தில் இருக்கு. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க மேல ஆகாயத்தில் இருந்து கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்திரிச்சு வா அப்படின்னா அப்படியே வான்னு அர்த்தமா? இப்ப கிறிஸ்துவோட போகணும்னா நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல போனாதான் போகணும். ஆவிக்குரிய சரீரத்துல போகணும்னா இங்க சாகணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு அர்த்தம்? என்ன சொல்றாரு? நீ எழுந்து வான்னு என்ன அர்த்தம்? இல்ல இல்ல இருதயமெல்லாம் அவங்க கிடையாது. கிளியரா சொல்றாரு, எந்திரிச்சு வா. எந்திரிச்சு வான்னா ஆவிக்குரிய சரீரத்துல தான் போக முடியும். கிறிஸ்துவோட ஆவிக்குரிய சரீரத்துல போகணும்னா நாம இந்த மாம்சம் என்ன ஆகணும்? சாகணும். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? சாக சொல்றார். இது 75வது கிளாஸ்ல சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? சாக சொல்றான்னு என்ன அர்த்தம்? எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய மரணத்துக்கு நீங்க தயாராகுங்களோ என்ன ஆயிருங்க? இனிமேல் பொழைக்கிறதுக்கெல்லாம் வழி தேடாதீங்க. எதுக்கு வழி தேடுங்க? சாகிறதுக்கு. எப்போ கிறிஸ்துவ அந்த கோர்ஸ் முடிச்சோம்னா கிறிஸ்துவோட போகலாம்ங்கிற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய காரியம் தான் நிலையானது. அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இப்ப கொடுக்கிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? காய் காய்த்தது. அப்புறம் திராட்சை கொடிகள் பூ பூத்து இப்ப கொஞ்சம் வாசனை வருது. ஆனா இன்னும் பழம் இன்னும் கரெக்டா வரமாட்டேங்குது. அப்போ அத்திமரம் ஏற்கனவே துளிர் விட்டது பார்த்துட்டோம். எவ்வளவு கிளியரா பேசுறாங்க. அத்திமரம் துளிர் விட்டாச்சு. துளிர் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அத்திமரம் என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய மரமாவே ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என்ன வரல? காய் இருக்கு, இன்னும் என்ன இல்ல? கனி இல்ல. கொஞ்ச நாள்ல கனிச்சிடும். அப்படியே புரியுதுங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாச்சு. இனி அவங்க கனி கொடுக்க ஒரு டைம் இருக்கு. கீழ்ப்படிய போறாங்க. மகா உபத்திரவத்தின் காலத்துல ஒரு பர்டிகுலர் குரூப் கீழ்படிச்சிருவாங்க. அவங்களே கனி கொடுக்கக்கூடிய காலத்துக்குள்ள வந்தாச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, திராட்சை செடி கொஞ்சம் பூ பூத்து இருக்குது. ஆனா இன்னும் என்ன ஆகல? கனி இன்னும் கொடுக்கல. ஆனா கனி கொடுக்கக்கூடிய காலம். இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்றது? கண்மலையின் வெடிப்புகளிலும். அடுத்த வசனம் பாருங்க. அத்திமரம் ஓமை எல்லாம் சொல்லிட்டாரு. அடுத்தது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. என்ன சொல்றார்? சிகரங்களின். அப்ப எத்தனை சிகரம் இருக்கு நமக்கு தெரியும் இல்லையா? எத்தனை சிகரம்? 2 சிகரம். ஒன்னு பிதாவாகிய தேவன் நித்திய கண்மலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த 2 சிகரங்களின் மத்தியில் அப்படின்னா 2 பேர்த்துடைய பராமரிப்பு. அவருடைய ராஜ்யத்தை சொல்லும் போது என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல. அப்ப கிறிஸ்து யாருடைய சிங்காசனத்துல? இப்ப அவர் சொல்றார், என்னுடைய சிங்காசனத்தில் நான் உட்காரு. அப்ப பிதாவாகிய தேவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுல கிறிஸ்து இந்த பூமி முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். இந்த சிகரங்களின் மத்தியில் தான் இப்ப என்ன பண்ணும்? அப்ப பிதாவாகிய தேவனுடைய சத்தியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு இதுக்குள்ள இருக்கும்போது நம்மளை என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னவா தான் இருக்கணும்? கண்டிஷன் ஒண்ணுதான். சிகரங்களின் மறைவிலே தங்குகிற என் புறாவே. அப்படின்னா நமக்கு என்ன பேரு? புறாவேக்கு என்ன விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம என்னவா இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். பாருங்க, எந்த விதமான கபடு இல்லாம இல்லையா? கபடு இல்லாம இருக்கணும். இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளை எந்த விதமான தவறான சிந்தை, தவறான காரியங்கள் மைண்டுக்குள்ள போயிடக்கூடாது. தவறு அந்த ஒரு கபடு இல்லாம இருக்கணும். இப்ப சொல்றாரு, நான் என் முகத்தை உங்ககிட்ட காமிச்சிட்டேன், உன் முகத்தை எனக்கு கேட்கிறப்ப கடைசியா ஒரு தடவை முகத்தை எனக்கு காமிச்சிரு, உன் சத்தத்தை நான் கேட்கணும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ல அவருடைய மலர்ந்த முகத்தை நமக்கு காமிச்சிட்டாராம். இப்போ நம்முடைய முகத்தை அவர் பார்க்கணும்னு விரும்புறார். அப்படின்னா நம்முடைய முகம் என்ன? ஆண்டவரை இருங்க, நான் பவுடர் பூசிட்டு வரேன், முகம் கழுவிட்டு வரேன், அந்த கண்டிஷன் இல்லை. நமக்கு ஒரு முகம் இருக்கு. அந்த முகத்தை இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டாருன்னு நம்ம கோர்ஸ் முடிச்சிடலாம். அது என்ன முகம்? என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? அதனாலதான் அந்த காலத்துல வெள்ளி சுத்தி இருக்கிறாங்க இல்லையா?
அந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறவங்க நல்லா பாலிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து கடைசியா இதுக்கு மேல பாலிஷ் இல்லை அப்படிங்கிறது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னா, சுத்திகரிக்கிறவருடைய முகம் அதுல தெரியும். சரியா? அப்போ முடிஞ்சு. அதே மாதிரிதான் இப்ப நம்முடைய முகம் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவுடைய முகம் நம்முடைய முகத்துல தெரியணும். இன்னும் சொல்ல போனா, உன் புது சிருஷ்டியை என்னிடத்துல காணி. நீ புது சிருஷ்டி தான் அப்படிங்கிறத எனக்கு நீ ப்ரூவ் பண்ணு. அப்ப நம்ம இல்லைங்கிறதுக்கு தான் சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள் வரும், அவமானங்கள், பாடுகள், எல்லாமே வரும். அதுல நம்ம அமைதியா இருந்து ஒரு புது சிருஷ்டியினுடைய முகத்தை இப்ப நம்ம காட்டுறோம். அப்படி காட்டும் போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மனவாட்டியா அவர் எடுத்துக்கிறார். அதனாலதான் இப்ப நமக்கு என்ன சொல்றாருன்னா, புறாவை நம்ம ஏற்கனவே தெரியும், மலை கண்மலை வெடிப்புங்கிறது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். படிச்சிருக்கோம். அப்போ அந்த பயங்கரமான ஒரு 2 மலைகளுக்கு நடுவில் குடியிருக்கிறோம். அதான் கண்மலையின் வெடிப்பு. இப்ப நம்ம கிட்ட அவருக்கு எதிர்பார்க்கிறது முகரூபங்கிறது நம்முடைய புது. அந்த புது சிருஷ்டிக்கு ஒரு முக்கியமான விளக்கம் என்னன்னா, புறா. நம்மளை என்ன சொல்றாரு பாருங்க. அப்பவே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் என்ன செய்யறேன், அனுப்புறேன். அப்புறம் ஆகையால் இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும். சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் நீங்கள் இருங்கள். சரிங்களா? சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல. அது என்ன சர்ப்பங்களை போல வினா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? சர்ப்பங்களை போல வினாங்கிறது என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல தான் பார்த்தா தான் புரியும். வைஸ் ஆஸ் அ சர்பன்ட் அப்படின்னு. அதாவது சர்ப்பம் மாதிரி நீங்க ஞானமா. சர்ப்பத்துக்கு ஏதாவது ஞானம் இருக்கா? சர்ப்பத்துக்கு ஞானம் கிடையாது. அப்புறம் நிறைய பேர் வந்து சர்ப்பத்துக்கு காது கேட்குமா? காது கேட்காது. அப்ப அது வந்து எதிர்தான் கண்டுபிடிக்கும். வைப்ரேஷன், அந்த அதிர்வு இல்லைங்களா? இந்த அதிர்வை பார்த்தோன்னே ஒரு இடத்துல போகுது, அங்கே நிறைய அதிர்வு இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஆகிடும், பார்க்கடிச்சோம். இதை வந்து நம்ம டவுன்ல எல்லாம் அதை பார்க்க முடியாது. இப்போ நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படியும் ஒரு மாதத்துக்கு 10 பாம்பை தான் பார்ப்போம். அப்படியே போயிட்டு வந்துட்டு அந்த வயல்கள் சில பாம்புகள்லாம் கண்கூடாக பார்த்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அப்படி நிற்கும். பைக்கில் அப்படி போகும்போது கரெக்டாக அந்த வைப்ரேஷன் பார்த்துட்டு அப்படியே இறங்கி அது பாட்டுக்கு போயிடும். நல்லா தெரியும் இந்த வைப்ரேஷனில். பாம்பு என்றைக்குமே கடிக்கிறதுக்கு அது என்றைக்குமே அது வந்து எத்தனை படுறதில்ல, நம்ம விடுறதில்லை அது இல்லையா? தூங்கிட்டு இருக்கும்போது அது பாட்டுக்கு எங்கே போயிட்டு இருக்கு, டக்குன்னு தூக்கி கால் போட்டோம்னா கடிச்சிடும். ஏன்? அதுக்கு பயம். அதான் விஷயம் ஒழிய அது வந்து மனுஷனை கடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அதுக்கு இல்லை. மேக்சிமம் தப்பித்து கொள்றது தான் பாம்பு. அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு வைப்ரேஷன் தெரியணுமா தேவனுடைய பிள்ளைகள். இப்போ நம்ம ஒரு இடத்துல பேசுகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம வாய் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனையை என்ன பண்ணுவோம், பெருசு பண்ணி விட்டுருவோம். அப்போ ஒரு புது சிருஷ்டி என்ன சொல்லும், நீ வாயை வச்சுட்டு பேசாம நீ ஆரம்பிச்சின்னா எல்லாத்தையும் கெடுத்து போடுவ, அதனால நீ பேசாம நம்முடைய உள்ளுணர்வு வைப்ரேஷன். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல், நம்முடைய பேச்சு, இது எல்லாமே முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் ஞானமா இதை செஞ்சா இது என்ன தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா, இதனால என்ன விளைவுகள் ஏற்படும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பாம்பை போல என்ன ஆகணும், அதே தான். அதே சமயத்துல புறாவை போல கபடற்றவர்களாயும் இருக்கணும். அதையும் சொல்றாங்க. பாம்பை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும், புறாவை போல கபடற்றவர்களாக. இந்த 2 காரியத்திலையும் கடைசி காலத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசியத்தை இப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறார், அவர் சொல்றார். ஏன் அப்படின்னா, இப்ப பாம்பை போல வினா உள்ளவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இப்ப கொஞ்ச நாள்ல நீங்க என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப திராட்சை செடிகள் பூத்து என்ன ஆயிட்டு இருக்கு, இப்போ கொஞ்சம் அப்படியே வருது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் என்ன நடக்கும், வசன வாசிக்கலாம் பாரு, உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. ஆமா, இப்ப எல்லாம் நம்ம வந்திருக்கிறவங்க எப்படி இருக்கிறோம், பூவும் பிஞ்சுமா இருக்கிறோம். ஆனா நம்மளை சுத்திலும் சில சிறு நரி, குழி நரி எல்லாம் இருக்காங்க. குழி நரின்னு என்ன தெரியுங்களா, அந்த நரி என்ன பண்ணும், இந்த திராட்சை செடியினுடைய வேற தோண்டி எதை சாப்பிட்டு, முதல்ல வேறைய சாப்பிட்டு, வேறைய சாப்பிட்டுச்சுன்னா
அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சுற்றிலுமே 2 வகுப்பாக இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் சத்தியத்தில் இல்லாதவங்க, குடிநெறி. புரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சத்தியத்தை கேட்க வரும்போதே அந்த வேறையே பிடிக்குவாங்க. சில நேரத்தில் சத்தியத்துக்குள் உள்ளவங்களே இந்த வேலையை செய்வாங்க. நல்ல சத்தியத்துக்குள்ள வர்றவங்கள தவறாக பேசி, தவறாக சொல்லி, தவறான காரியங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மனசை கெடுத்துருவாங்க. இந்த 2 வேலையும் திருச்சபை மக்கள் மத்தியில் அது தொடர்ந்து நடைபெறக்கூடிய வேலை. இதிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தப்பிக்கணும். அப்போ தப்பிக்கிறதுக்கு இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, பாம்பை போல வினா இருக்கணும், புறாவை போல கபடு. இது 2ம் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ள போகும்போது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. மறுபடியும் அதே தான் சொல்றாரு. இப்ப இத்தனை சொல்லிட்டு இப்ப பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையில வருது. அதனால யூதாவே, இந்த யூதாவேங்கிற அட்ரஸ் ஏன் கொடுக்குறாரு தெரியுங்களா? யூதா ராஜசிங்கம், ராஜ்யத்துக்கு ராஜாக்களா போறவங்களுக்கு சொல்ற அட்ரஸ் என்னதான் யூதா. அப்ப நீங்க சீக்கிரம் உங்கள் பண்டிகைகளை ஆசரிச்சு உங்கள் பொருத்தனைகளை செலுத்துங்க. ஏன்னா நீங்க உண்மையான சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது கிறிஸ்து ராஜாவா இருக்கார். இப்போ சாத்தான் உங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆனா நமக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களே சிதறடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான், நிறைய முயற்சிகள் பண்ணுவான். அதனால நம்முடைய அரணை காத்துக்குள்ள, அப்ப நமக்குன்னு ஒரு அரண் இருக்கா? என்ன அரண் போட்டு வச்சிருக்கு? இதுல இருந்து வெளியவே போகக்கூடாது. ஞானஸ்தானமா சத்தியம் தான் நமக்கு அரண். நம்ம கேட்ட சத்தியங்கள் தான். அப்ப நம்ம கேட்ட சத்தியங்களை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த அரை கெட்டியாக பிடிச்சுக்கணும். சத்தியம் என் இடைக்கச்சைன்னு சொல்லியிருக்கு. உன் பலனை நீ ஸ்திரப்படுத்து. அடுத்த வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் பாருங்க, திராட்சை கொடிகளை கெடுத்தா கூட தேவன் மறுபடியும் என்ன பண்ணுவார், அதை கொண்டு வந்துடுவார். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா. ஏன்னா திராட்சை செடி கனி கொடுக்குற வரைக்கும் தான் அதனுடைய நல்ல ஒரு விஷயம். அது கெட்டு போச்சுன்னா பாருங்க எப்படி இருக்கும், எவ்வளவு மோசமான ஒரு நிலைமைக்குள்ள போயிடும் இல்லையா? இப்ப கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாரு, திராட்சை கனி அது எந்த அளவுக்கு கனிஞ்சிருக்குதோ அந்த கனிஞ்சிருக்கிறத பார்த்தாலே அந்த கொலையை எவ்வளவு அழகா, இது பார்த்தா அப்படியே கொலையாயிடுச்சு. கொலையானா இப்படித்தான் இருக்கும் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நற்கனிகள் கொடுக்கக்கூடிய நிலைமையில எப்போதுமே ரெடியா இருக்கணும். அப்போ ரெடியா இருக்கணும்னா அவர்கள் ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் தீர்க்க தரிசனம் அதை பார்த்து இப்ப நம்ம முடிக்கலாம். முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போது வசனம் வாசிக்கலாம், ஞாபகம் இல்லை. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம். இது எப்ப நடக்க போகுதுன்னா கடைசி காலத்துல. இந்த இடத்துல அவனுடையங்கிறது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று கடைசி காலத்துல ஒரு பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. யார் அவங்க? நாம தான். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரு கேடகம் வேற ஒன்று இருக்கு, கையில் வச்சிருக்கிறோம். அவனுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் என்ன ஆகுதான்? ரத்தமயமாகும். இதுக்கு பின்னாடி ஒரு விளக்கம் பார்க்கலாம். இப்ப அந்த விளக்கத்துக்கு பின்னாடி ஒரு விளக்கம் போலாம். அவனுடைய யுத்த வீரர் இப்பொழுது ரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு செக்ஷன். அடுத்தது அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே, அப்படிங்கிறது இந்த டைம், த டே ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல ரதங்கள் ஜுவாலிக்கிற கற்கங்களை உடையதாய் இருக்கும், ஈட்டிகள் எல்லாம் குலுங்கும், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வரும், அவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். இது என்னத்தை பத்தி பேசுறார்? யாரா சொல்ல முடியுமா? இடதுசாரி வலதுசாரி வருமா? அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ரெவலேஷன் உண்டாயிடும். ரதங்கள், அந்த காலத்துல ரதங்கள் தான் இருந்தது. கவனிங்க, அந்த காலத்துல ரதங்கள் இருந்து அதை வச்சு சொல்றாரு. ரதங்கள் அந்த காலத்துல இப்படி ஒரு ரதமும் இப்படி ஒரு ரதமா போயிட்டு இருந்தது. அப்படி போகணும், அதுக்கு என்ன தேவை? ரோடு இருக்கணும், ரோட்டுக்கு நடுவில் வெள்ளை கோடு இருக்கணும். அப்பதான் இப்படி ஒன்று வரும், இப்படி ஒன்று போகும்.
இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கல. ஆனா எப்ப நடக்குது? இப்ப நடக்குது. டிரான்ஸ்போர்ட் புரியுதுங்களா? எல்லா எக்கச்சக்கமான டிரான்ஸ்போர்ட் அறிவு பெருக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காலத்துல வந்தாச்சு. டெக்னாலஜி பத்தி பேசலாம். இந்த ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல டெக்னாலஜி ரொம்ப அதிகமா இருக்கும். இதைத்தான் தானியேல் சொல்லும் போது அவனவன் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்து கண்டுபிடிச்சுவான். படிக்கிறோம் இல்லையா? நீ இந்த வார்த்தைகளை முத்திரை போடு, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்புறம் அநேகர் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்ந்து கண்டுபிடிச்சுக்குவாங்க, அறிவு பெருத்து போகும். இதுக்கு நிறைய எவிடன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அறிவு பெருத்த காலம் டெக்னாலஜி இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயே இதெல்லாம் வந்து இது என்னது, இது ஒரு வாட்ச் நினைச்சிட்டு இருக்கோம். இது என்ன தெரியுங்களா? மொபைல் வாட்ச், மொபைல் கம்ப்யூட்டர். இதில் என்ன வேணாலும் பண்ணலாம். காசு போடலாம், பணம் எடுக்கலாம், இங்கிருந்து இன்னொருத்தர்கிட்ட இன்டர்நேஷனல் லெவலில் பேசலாம். அடுத்து வரப்போகிறது இப்போ வைஃபைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அடுத்தது லைஃபைன்னு ஒன்று வரப்போகுது தெரியுங்களா? லைஃபை துபாயில வந்தாச்சு. அது எப்படி தெரியுங்களா? இப்போ இருக்கிற வைஃபை விட 100 மடங்கு அதிகமான ஸ்பீடு. அடிச்சோடனே முன்னாடி வந்துடும். அவ்வளோ டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு. இனி அடுத்தது நமக்கு எல்லாம் இப்போ தனியாக ஒரு செல்ஃபோன் பாருங்க எப்படி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு டேபிள் மேலே செல்ஃபோன் வச்சு ஆன் பண்ணிங்கன்னா அந்த வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தில் அடுத்தனாலே அங்கே என்ன ஆகும்? அது அங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வந்தாச்சு. இதுக்கு ஏற்கனவே நம்ம விளக்கம் பார்த்துட்டோம் இல்லையா? இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆளில்லா விமானம் சொல்கிறோம் இல்லையா? சினிமாவில் இருந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இது ஒரு காரு. இந்த காரையும் பற்றி படிச்சு சொல்லுவோம். BMW இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜி இதில் இருக்கு. எந்த அட்ரஸ் போகிறோம் அந்த அட்ரஸ் அடிச்சு வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேப்பரை படித்தோம்னா அது அங்கே போய் சேரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி மேலே வானத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு சரியா? இந்த ஒரு மகா பெரிய டெக்னாலஜி வளர்ந்திருக்கிற அறிவு பெருக்கத்தினுடைய காலம் வந்தாச்சு. இது ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்துக்கு அறிகுறி. ஆனா இந்த டைம்ல தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். இதைத்தான் அவர் சொல்லும் போது அவனுடைய பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் என்னவா மாறப்போகுது? ரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரத்தாம்பரம் தரித்து கொண்டு. ரத்தாம்பரம்னாலே தெரியும் இல்லையா? சிகப்பு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் என்னவா மாறணும்? சிகப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? இங்க சொல்லி இருக்கிற சிகப்பு பாவம் அல்ல, ரத்தமா மாறணும். என்ன அர்த்தம்னா தியாகம் செய்யணும். கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள் இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு அறிவு பெருக்கத்தின் மத்தியிலும் நம்ம ஏன் இதை சொல்றாருன்னா, நம்ம வந்து நம்முடைய எல்லா விதமான பிரயாசங்களும் நம்ம செலவு செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் பணம் எல்லாத்திலையும் நம்ம சத்தியத்தை இவ்வளவு தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதுல தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடோம்னா டெக்னாலஜி இல்லையா? ஒரு சாதாரண ஒரு டிவி வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த டைம் தான் யோசனை, ஒரு 35,000 ரூபாய் டிவி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அத்தனையும் கொண்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து எல்லாம் போச்சேன்னு பண்ணுறோம் இல்லையா? இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக தியாகம் செய்யணும். அப்படி அதிகமாக தியாகம் செய்யணும். அப்படி தியாகம் செய்யும் போது நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க எபிரேயருக்கு எழுதும் போது அவர் வந்து தீர்க்கதரிசிகள் மூலம் எழுதுற வாசிக்கலாம் பாருங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நாம என்ன எதிர்த்து நிக்கல, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி எதிர்த்து நின்னோம்னா நமக்கு என்ன இருக்கு? ரத்தம் சிந்துறதுன்னா ரத்தம் சிந்துறது இல்ல, சில கஷ்டங்கள் புரியுதுங்களா? சில அசௌகரியங்கள், சில பாடுகள் நமக்கு இருக்கு. அதுக்கு நம்ம இன்னும் பிராக்டிஸே பண்ணலங்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? திடீர்னு ஏதோ ஃபேமிலியில் பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு அப்படியே ஆப்பாயிடும். என்ன பண்ணுறதுன்றது ஃபேமிலியில் இப்படி இருக்கு. தேவன் அதை ஒரு டெஸ்ட்டாக வச்சிருக்கிறாங்கிறதையே நம்ம மறந்துடுறோம். நம்ம அதிகமாக இதுக்கு பிளான் பண்ணி பிரயாசப்பட்டு தேவனுடைய காரியத்தை அதிகமாக செய்யணுங்கிற ஒரு சிந்தை வரும்போது தான் அந்த ஒரு எண்ணம். அடுத்து பாருங்க, அதனால நீங்க எப்படி வாசிக்கலாம்? ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. அப்ப நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நீங்க என்ன பண்ணுங்க? அப்ப நம்ம யார் தான் நினைக்கணும்? எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல யார் நினைக்கணும்? கிறிஸ்துவ. ஏன்னா நமக்கு வந்த மாதிரி அவருக்கு ஏற்கனவே வந்திருக்கு.
அவர் தேவனை முற்றிலும் விசுவாசித்து அதிலிருந்து அவர் வெளியே வந்திருக்கார். இதுல ஒரே ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிறிஸ்துவுக்கும் நமக்கும். கிறிஸ்துவை தேவன் கைவிட்டார். நம்மை ஒரு காலம் கைவிடுறதே இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. என்ன பிரச்சனை? இப்ப தேவன் கைவிடலைங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? உடனே நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறோம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ஏற்கனவே பிடிச்சிட்டு தான் இருக்கார். நமக்கு அது விளங்குறது இல்லை. சில நேரத்தில் நம்முடைய சுயநலம், நம்முடைய மேட்டிமை, நம்முடைய சுய கௌரவம், அப்புறம் என்ன சொல்லலாம், என்னென்னலாம் சுயத்தில் இருக்குது அதெல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் நம்மளை மறைச்சிருதா. தேவன் நம்ம கூட இருக்கிறத அது மறைச்சிருது. ஆனா தேவனுடைய சித்தம் நம்மளை தூண்டிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு வசனம் இருப்பாங்க. 1 யோவான் நம்ம படிக்கிறோம் இல்லையா, திருத்துவம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது இந்த வசனம் படிச்சிருக்கோம். பரலோகத்திலே சாட்சி இடுகிற ஒரு மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, இவர்கள் மூவர் ஒன்றா இருக்கிறார்கள். ஆக்சுவலா அந்த வசனம் இல்லை, அது தெரியும் இல்லையா. ஒரிஜினல் இந்த வசனம் தான் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் அந்த வசனத்தை என்ன பண்ணாங்க, சேர்த்துனாங்க. சாட்சியிடுகிறவைகள் 3 என்னன்னு வாசிக்கலாம். ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. ஆவி, ஜலம், ரத்தம், இந்த 3ம் ஒருமைப்பட்டிருக்கணுமா? அப்போ நமக்குள்ள ஆவி, ஜலம், ரத்தம், இந்த 3மே ஒருமைப்பட்டிருந்தா தான் அது தேவனுக்கு சாட்சியா அது இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஆவி கொடுத்திருக்காரு. என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. அடுத்தது ஜலம் கொடுத்திருக்காரா? ஜலத்தோட கனெக்ட் பண்ற விஷயம் என்ன? ஞானஸ்நானம். அடுத்தது ரத்தம், அது எதை குறிக்கும்? அப்ப தேவன் நம்ம கூப்பிட்டதே இதுக்கு தான். நீங்க தேவனோட உடன்படிக்கை செஞ்சு தேவனுடைய ஆவியை பெற்று முடிவு பரியந்தம் என்ன செய்யலாம், நீங்க நிலைச்சு நின்னீங்கன்னா இந்த 3 உங்களுக்குள்ள ஒரே கோஆர்டினேஷன் இருக்குது. அப்பதான் நீங்க எனக்கு என்ன இருப்பீங்க? சாட்சியா. இந்த கடைசி காலத்துல இந்த சாட்சியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம். அந்த 1,44,000 பேர் பத்தி சொல்லும் போது வாசிக்கலாமா? முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். எத்தனை பேர்? சகல கோத்திரங்களிலும் 1,44,000 பேர். சோ இந்த 1,44,000 பேருடைய அந்த ஒரு கடைசி காலத்து பாத அங்கங்களா தான் தேவன் நம்ம இப்ப கூப்பிட்டுருக்காங்க. நமக்கு முன்னோர்கள் எல்லாமே அவங்களுடைய கோர்ஸ் எல்லாம் என்ன முடிச்சிட்டாங்க. இப்ப கடைசி காலத்துல வாழ்றவங்க ஏன் இவ்வளவு கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னா, நம்ம நிறைய டைம் நம்முடைய அறிவு பெருக்கத்திலே கீழே விழுந்துருவோம், டெக்னாலஜியில விழுந்துருவோம், என்னென்ன வேணா நம்ம கண்ணில் முன்னாடி இருக்கிறோம் அத்தனையிலும் விழுந்துருவோம். வேத வசனத்தை மட்டும் விட்டுருவோம். ஆனால் பலவான்கள் சொல்ற முடியும், அவருடைய பராக்கிரமசாலிகள், அந்த பலவான்களை பத்தி பைபிள் சொல்றது. 1 யோவான் 2:14 வாசிக்கலாம். நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும், அப்ப பாருங்க, தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதுறேன். அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் 3 விஷயம் கரெக்டா இருக்கணும். தேவ வசனத்தை அவங்க நினைச்சிருக்கணும், அப்புறம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களா, அவனை விட புத்திசாலித்தனமா சிந்திக்கிறவர்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப டெஸ்ட். என்ன சொல்றாருன்னா, அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் என்னவா மாறும்? ரத்தமாக மாறும். அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? கேடகம்ங்கிறது என்ன? விசுவாசம். அப்படியே நமக்கு எதுக்கு பரிச்சை வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை ஒரு வரப்போது. அதை சூசமா பவுல் அப்பவே சொன்னார், நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு. அப்போ நம்முடைய விசுவாசம் கேடகத்திலே என்ன வந்துடும்? நம்ம எந்த விசுவாசத்துல இருக்கிறோமோ அந்த விசுவாசத்திற்காக நாம் தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைக்குள்ள வரணும். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த 1000 ஆண்டு அரசாட்சிங்கிற சத்தியமே எதுக்கு தெரியுங்களா? இப்ப இனி கொஞ்ச நாள்ல வரப்போற பயங்கரமான ஒரு உபத்திரவ காலம் ஒன்று இருக்கு சபைக்கு. உலகத்துக்கு வர முன்னாடியே சபை மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எதுல தெரியுமா? விசுவாசத்துல தான். இந்த பிரச்சனை வரும்போது 1000 ஆண்டு அரசாட்சி சத்தியம் தான் நம்மளை தூக்கி நிறுத்தும். எந்த அளவுக்கு போயிடும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவே வரல, அவர் இங்க ஆளே இல்ல, அப்படி இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? இந்த அளவுக்கு போயிடும் சூழ்நிலை. அப்ப தேவனுடைய சத்தியம் இல்ல ராஜாவா கிறிஸ்து
உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். இதுக்கு கட்டாயமா ஒரு முடிவு கொண்டு வந்துவார். இதையே தான் பேதுரு எழுதுறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானது. பாருங்க, இதுல சந்தோஷப்படுறோம், ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். அப்புறம் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்க. நல்லா கவனிங்க, சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்கா, ஏற்கனவே வந்தாச்சு, வெளிப்படும் போது. அப்ப நம்ம எந்த கேப்ல இருக்கிறோம்? வெளிப்படுறதுக்கும் வந்ததுக்கும் நடுவில் இருக்கிறோம். இப்ப நமக்கு சொல்றார், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும். இந்த வசனத்தை முழுசா நம்முடைய விசுவாசத்துக்கு தான் மகா பெரிய ஒரு பரீட்சை வரப்போகுது. இதை நமக்கு தீர்க்க தரிசன பாஷையில தேவன் நாகும் மூலமா பேசும்போது அவனுடைய பராக்கிரமசாலியுடைய கேடகம் ரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் ரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க செத்து போயிடுவாங்க எழுதல. அவங்க என்னைக்கு அந்த விசுவாசத்துல பரீட்சையில் இருக்குதோ ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும். அதுக்கு தான் இன்னைக்கு சண்டை. புகழ்ச்சி கனம் மகிமைக்கு தான் இன்னைக்கு என்ன சண்டை. அதை இலவசமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகள் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு? ஒரு நெருப்பு சுத்தி இருக்கு. நெருப்புக்குள்ள போனா தான் அந்த தங்கம் சுத்தமாகும். அதே மாதிரி நம்ம சில சூழ்நிலைக்குள்ள தேவன் கொண்டு போகும்போது சத்தியத்தில் நிலைச்சு யார் நிற்கிறார்களோ அவர்கள் ராஜாக்களாக பண்ணும். காரணம், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நடந்துட்டு இருக்கு. வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்புறம் அவரும் தலையை நசுக்குவார். அதுவும் உறுதி. நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அதுவும் உறுதி. ரெண்டும் நடக்க போதீங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்கால நசுக்கிறீங்க. இப்ப நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? நசுக்கிடுவான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்படி நசுக்குவான் தெரியுமா? நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே சாத்தானுடைய டிவைஸ் தான். எல்லாரும் நம்மளால் நேசிக்கப்பட்டவர்கள். யாரையாவது அதிகமாக நேசிட்டோம்னா முடிஞ்சு. நேசிடாதீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு நேசிப்பிலேயே நம்மளை கீழே கொண்டு போய் ரொம்ப ஈஸியா தள்ளிடுவோம். நம்மளை மிரட்டவே மாட்டோம். அவனுக்கு தெரியும் நம்ம மிரட்டினா எல்லாம் பண்ணிய மாட்டோம். அப்படியே நைஸா தோல்வி. எப்படி இந்த தேவனுடைய மனுஷன் அந்த சப்ஜெக்ட்ல பார்த்த முடியாது. அந்த யூரோப்பியம் ராஜா மிரட்டி பார்த்து பணியில நொன்ன உடனே தோல் மேல கை போட்டு உனக்கு என்ன வேணுமோ. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தூண்டி அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் நமக்கு தக்க வச்சுக்க ட்ரை பண்றது. சில நேரத்தில் சொந்த பந்துக்கெல்லாம் பயந்துப்போம். இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு டிவைஸ் தான். இதை சுத்தி பார்த்துட்டே இருந்தோம்னா அப்புறம் ரெண்டாவது நம்ம எந்த சபையை விட்டு வெளியே வந்தோமோ அந்த பாஸ்டருக்கு பயந்துக்குவோம். இன்னைக்கும் பயந்துக்குவோம். ஐயா நம்ம அவங்களை மரியாதை கொடுக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் யாருடைய டிவைஸ்? சாத்தானுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு நம்ம பயந்து கொள்ற அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நான் எங்கேயும் பிரதர் பயந்தா தலை ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஏன்னா அப்படியே பழகிட்டோம் இல்லையா? அவர்களை வெறுக்க சொல்லல, அவர்களுக்கு அன்பு செலுத்துங்க, நன்மை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அவருடைய தவறான கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது, அடி பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா அவன் குதிங்காலை நசுக்கிறான். இதுவும் நடக்க போகுது. அப்போ அவன் தலையை நசுக்கணும்னா குதிங்கால் அவன் தலைக்கு மேலிருந்தா தான் நசுக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளவு சத்தியங்கள், இவ்வளவு கவுன்சிலிங், இவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் தேவன் கொடுக்குறார். எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமா சொல்றான். எல்லாம் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுட்டு அவன் மட்டும் உங்க தலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க பாத்துங்க. இல்லைன்னா அவங்க குதிங்காலை அவன் நசுக்கிடுவான் இல்லையா? அப்போ அவனுடைய தலையை நசுக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். இதைத்தான் உண்மையான சொல்லும் போது, பிள்ளைகளே அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவங்களை விட உங்களில் இருக்கிறவர். இது இப்போதைக்கு கிறிஸ்து ரொம்ப தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம் பாரு. நமக்குள் இருக்கிறவர் இப்ப எப்படி இருக்காரு? இங்க இருக்கிற எல்லாத்த விட பெரியவர் இருக்கார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை குறித்து லூக்கா எழுதும் போது வாசிக்கலாம் பாருங்க. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தை நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஒரு சில தேவனுடைய அந்த வசனம் சொல்லும் போது தீர்க்க தரிசனத்துக்குள்ள போகும்போதே இப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களை ஜபாலயங்களுக்கு புறம்பாக்கிடுவாங்க. சில நேரத்தில் உங்களை ஜெயில கூட போடுவாங்க.
ஐயோ ஜெயில எல்லாம் போடுவாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சாதாரண ஜெயிலில் போடுற மாதிரி இல்லை. ஜெயிலில் எதுக்கு கொண்டு போய் போடுறாங்க? செயல்படாம அந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்கன்னா, சில நேரத்தில் நம்ம சத்தியத்துல நடக்க விடாம நம்மளை தடுத்துருவாங்க. பயப்படாதீங்க சொல்றாரு. அதே மாதிரி பெரிய பெரிய அதிபதிகளுக்கு முன்பாக அவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கு அடிப்படையே கூடாது. கடைசியா சொல்லும் போது அக்கிரமம் மிகுதியாவதுனாலே என்ன ஆகும்? அநேகருடைய அன்பு தணிஞ்சிரும். கடைசியா முடிவு பரியந்தம் நிலை நிற்போனே. இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் படிச்சோம். ஞாபகத்தில் பறந்து போகிற புஸ்தக சுருள். அதுல ஒருத்தர் பொண்ணு, வெள்ளி, விலை உயர்ந்த கல், அதுல வீடு கட்டுறார். இன்னொரு குரூப் மரம், புல்லு, வைக்கோல், இதுல வீடு கட்டுறார். கடைசியா எது நிர்ணயிக்கும் சொல்லிட்டார். நானா பாருங்க, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நானானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியிலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்குமா? அக்கினி பரிசோதிக்கும். அப்போ நமக்கு வரப்போற சோதனை தான் நம்ம எந்த விஷயத்துல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கறது அது காட்டும். அந்த சோதனை வரும்போது அந்த கேடகம் ரத்தமயமாகும். ஒன்னும் பயந்துடாதீங்க சொல்லிட்டாங்க. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்படி யார் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் தான் பாருங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த வசனம் யாருக்கு சொல்லியிருக்கு? இது நமக்கு இல்லை, இஸ்ரவேலுக்கு தனியாக ஒரு நாள் சப்ஜெக்டா பாருங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஒரு விஷயத்தை இதை நான் உங்களுக்கு முன்னாடியே செஞ்சிருவேன்னு சொன்னார். அதை செஞ்சு காமிச்சிட்டு இப்ப சொல்றார், இப்படி எல்லாம் நான் உனக்கு செய்ய போறேன், அதனால நீ ரெடியா உன் தேவனை சந்திக்க. இப்ப அவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்றது கரெக்டா இருக்குமா? இப்ப நமக்கு சொல்றது கரெக்டா? நமக்கு தான் அதிகமா அது கரெக்டா. தேவனை சந்திக்க இன்னைக்குதான் உலகத்துல எல்லா பாஸ்டர்களும் இதைத்தான் பாட்டா பாடிட்டு இருக்கிறான். உன் தேவனை சந்திக்க ஆயத்தமான் எல்லாம் ஓகே. ஆனா என்ன விவரம்னு தெரியாம பாடுறாங்க. கண்டிஷன் என்ன? எப்படி சந்திக்க முடியும்? முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் தான் சத்தியம். ஸோ அதனால இந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய சத்தியத்துல இப்ப நம்ம 2 பாகம் பார்த்திருக்கோம். ஒண்ணு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப எந்த பாகத்தில் ஈடுபட்டிருக்கார்? அழிக்கக்கூடிய பாகம். பிடுங்குதல், இடிக்கிறது, அடித்தல், கவிழ்த்தல், கட்டுறது, இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இப்படி நடக்கும் போதே அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் இது எப்படி நடந்துட்டு இருக்கிறது நமக்கு கிளியரா சொல்லிட்டார். இப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொல்லிட்டு, நீ என் ரூபவதியே, என் பிரியமே, நீ எழுந்துவா, ஆயத்தமா, இப்படி எல்லாம் சொல்லிட்டார். இப்ப அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டா இப்போ இந்த உலகத்துக்கு சாத்தான் தான் ராஜா. இப்ப சாத்தான் ராஜாவா அல்லது இயேசு கிறிஸ்து ராஜா? ஒரு வசனம் நீங்க படிச்சிருக்கீங்களா? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள்ள பூந்து என்ன செய்ய முடியாது? கொள்ளையடிக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல பலவான் யாரு? சாத்தான். அப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து உள்ள கட்டினாதான் இங்க என்ன செய்ய முடியும்? இங்க கொள்ளையடிக்க முடியுமா? இப்ப கேள்வி, சாத்தானை இயேசு கிறிஸ்து கட்டிட்டாரா இல்லையா? அவசரப்படாது, ஒரு வாரம் அவசரப்பட வேண்டாம். எல்லாம் தெளிவான சத்தியங்களை பார்ப்போம். சாத்தான தேவன் அப்படின்னா கட்டுறதுன்னா என்ன? இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கும் இந்த வசனங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோணத்துல இந்த வசனங்களையே பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அதிசயமான சில காரியங்கள் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து சிந்திக்க போறோம். பொறுமையோட கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.